மறுபடியும் நான் வாசிக்கிறேன். அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து விடுதலையாகி அவங்கள கொண்டு வருகிறார். கொண்டு வந்து அவர் நடத்தி கொண்டு வருகிற வேலையில ஆண்டவர் அவங்களுக்கு ஒரு நியமத்தை கொடுக்கிறார். அதுதான் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, நிறைய கட்டளைகளும் கொடுக்கிறார். மோசே தேவனுடைய பருவத்துக்கு போயிட்டு சொல்ற இடத்துக்கு போயிட்டு கட்டளையும் கொண்டு வருகிறார். ஜனங்களுக்கு அந்த கட்டளை கொடுக்கிறார். இப்படிப்பட்ட ஒழுக்கமான ஒரு வாழ்க்கை வாழணும் சொல்லி எல்லாம் சொல்லுகிறார். அவைகளிலே ஒன்று, மிக முக்கியமானது ஒன்று என்னன்னு சொன்னாக்கா, நான் வாசம் பண்ண என்ன பண்ணுங்க, ஒரு ஸ்தலத்தை உண்டாக்குங்க என்று சொல்லி மோசே கிட்ட சொல்லுகிறத இங்க நம்ம பார்க்கிறோம். ஏன் அவர் சொல்றாரு, அவர் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக என்று சொல்லி. அப்போ அந்த பரிசுத்த ஸ்தலங்களும் எதுக்காக உண்டாக்க சொல்லுகிறான்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னாக்கா, அதுவும் நம்முடைய பிரயோஜனத்துக்காகத்தான், நம்முடைய நலனுக்காகத்தான், நம்முடைய ஆசீர்வாதத்துக்காகத்தான் செய்கிறாரே தவிர வேறு ஒன்றுக்கும் கிடையாது. அல்லேலூயா. ஆமா, அவர் ஏன் வாசம் பண்றாரு சொல்லி பாத்தீங்கன்னாக்கா, நம்ம எடுத்து வாசிக்கலாம். யாத்திராகம புஸ்தகம் 29ஆம் அதிகாரத்துல 45ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இஸ்ரவேல் புத்திரரின் நடுவே நான் வாசம் பண்ணி அவர்களுக்கு தேவனாய் இருப்பேன். அப்ப பாருங்க, இஸ்ரவேல் புத்திர நடுவே நான் வாசம் பண்ணி அவர்களுக்கு தேவனாய் இருப்பேன். அப்ப நான் வாசம் பண்ண ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குறாருன்னு சொல்லி சொல்றாரு. எதுக்காக அதை உண்டாக்க சொல்லிருக்காரு சொன்னாக்கா, அவர் நமக்கு என்னவா இருக்கணுமா? அதான் நமக்கு வாசம் பண்ண அவர் என்னவா இருக்கிறாராம்? நமக்கு அவர் தேவனாக இருக்கிறார். கரகத்தை கத்து நன்றி சொல்றோமா? அல்லேலூயா. அப்போ நான் வாசம் பண்ண ஒரு ஸ்தலத்தை உண்டாக்குறாங்க சொல்லிட்டு அவங்க சொல்லி இருக்கிற அந்த நியமனத்துக்கு காரணம் நல்லா கவனிங்க. ஏன் அந்த ஸ்தலத்தை உண்டாக்க சொல்லிருக்காரு சொன்னாக்கா, அவர் நமக்கு தேவனாக இருக்கும்படியாக. அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவர் உனக்கு தேவனாக இருக்கும்படியாக கர்த்தர் விரும்புறாரு. அவர் உனக்கு தேவனாக இருக்கும்படியாக கர்த்தர் விரும்புறாரு. சொல்லுங்க, அவருக்கு தேவனாக இருக்கும்படியாக கர்த்தர் விரும்புறார். அல்லேலூயா. அப்ப முதலாவது நல்லா புரிஞ்சுக்குங்க, ஏன் ஒரு ஸ்தலத்தை கர்த்தர் ஆயத்தம் பண்ண வைத்திருக்காரு சொன்னாக்கா, அவர் நமக்கு தேவனாக இருக்கும்படியாக. அல்லேலூயா. யாரெல்லாம் அவருக்கு தேவனாக இருக்கும்படியாக நீங்க ஒப்பு கொடுத்து வாழ்ந்து கொண்டு வரீங்க? அவர்தான் எனக்கு தேவன் என்று சொல்லி எத்தனை பேரு உங்க வாழ்க்கையில, எத்தனை பேரு அவர் எனக்கு தேவனாக இருக்கும்படியாக என் வாழ்க்கையில நடத்தி கொண்டு வருகிறேன்? இதுவரைக்கும் அவர் தான் எனக்கு தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அது பிறகு நம்ம அவரை தேவனாக வைக்கிறோமா இல்லையா பிறகு நம்ம வருகிற வார்த்தைகளை நம்ம கவனிப்போம். சரி, முக்கியமாக நம்ம ஒண்ணு பார்த்துட்டு வரலாம். இரண்டாவதாக 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை கூட வாசிக்கலாம். தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்களே. அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்ப இங்கேயும் கூட பாத்தீங்கன்னு சொன்னாக்கா, அவர் எதுக்காக பண்ண சொல்லிருக்காங்க? இத எதுக்காக? தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்மதம் எது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்களே, ஆனபடியா நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடராதுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நல்லா கவனிங்க, அவர் நம்முடைய தேவனாக இருப்பதற்கு முதலாவது நம்ம என்ன பண்ணுங்க, சில காரியங்களை விட்டு நம்ம என்ன பண்ணுங்க, பிரிந்து வர வேண்டும். அல்லேலூயா. அப்போஸ்தலர்ல கூட அப்போஸ்தலருக்கு யார் பேர் வச்சான்னு சொன்னாக்கா, அவங்க பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். நாம தேவனுக்காக, அவர் நமக்கு தேவனாக இருக்கும்படியாக நம்மை இந்த உலகத்திலிருந்து நம்ம என்ன பண்ணிருக்கிறாங்க, பிரித்தெடுத்திருக்கிறார். நாம மற்ற இப்படிப்பட்ட காரியங்களிலிருந்து, அசுத்தமான காரியங்களிலிருந்து, விக்கிரக ஆராதனைகளிலிருந்து, தேவனுக்கு பிடிக்காத பல்வேறு காரியங்களிலிருந்து நம்மளை என்ன பண்றாருங்க, பிரித்தெடுத்து நான் உங்களுக்கு தேவனாயிருப்பேன்னு சொல்லி என்ன பண்ணிருக்காரு, இத ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். கரகத்தடி கர்த்தர் நன்றி சொல்லலாமா? அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, அப்ப முதலாவது இந்த ஸ்தலத்தை எதுக்காக உண்டாக்கி இருக்கிறான்னு சொன்னாக்கா,
அவர் நமக்கு தேவனாக இருக்கும்படியாக. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சரி, இரண்டாவதாக நம்ம பார்ப்போம் வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனத்துல வாசிக்கலாம். மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு சத்தத்தை கேட்டேன். அது இதோ மனுஷனிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்திலே அவர் வாசமாய் இருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாய் இருப்பார்கள். தேவன் தாமே அவர்களுடைய கூட இருந்து அவர்களுடைய தேவனாய் இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இரண்டாவதாக அவர் நம்மோட கூட இருக்கும்படியாக என்ன பண்ணுகிறார்? இந்த ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தும்படியாக, உண்டு பண்ணும்படியாக நமக்கு சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப பாருங்க, நல்லா கவனிங்க. மனுஷனிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. ஃபர்ஸ்ட் நமக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான். தேவன் பழைய ஏற்பாட்டு காலத்துல ஒரு ஆலயத்தை கட்டணும்னு சொன்னார் இல்லையா? ஆலயத்தை கட்டணும்னு சொன்னாரு. இரண்டாவது, என்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவிலே தொங்கினாரோ அப்போதே அந்த தேவாலயத்தில் இருந்த திரைச்சிலை, அதாவது மகா பரிசுத்த ஸ்தலம், பரிசுத்த ஸ்தலம் பிரகாரம் என்று சொல்லப்பட்டிருக்கிற இந்த தேவாலயத்துல இப்படிப்பட்ட காரியங்கள் வைத்திருக்கிற அந்த ஆலயத்துல உடன்படிக்கை பெட்டி, கிருபாசனம், அப்புறம் அப்போ இப்படி குத்துவிளக்கு, இந்த ஆலயத்துல என்னெல்லாம் இருக்குது, இதெல்லாம் ஆவிக்குரிய அர்த்தம் இருக்குது. ஜெபங்களை குறிக்கிறது, வேத வாசிப்பை குறிக்கிறது, இதெல்லாம் இருக்குது. அது போல அந்த தேவாலயம் என்கிறதான ஒரு கட்டமைப்பு, அது எதை குறின்னு சொன்னாக்கா நீ நானும் தான். எத்தனை பேர் சொல்றீங்க? அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ நமக்குள்ள அவர் என்ன பண்றாரு? இப்ப கொஞ்சம் வாசித்தோம், அது நமக்குள்ள என்ன பண்றாரு? அவரு வாசம் பண்ணுகிறான்னு சொல்லி கொஞ்சம் நம்ம படிக்கிறோம். அதனால பிரிஞ்சு போய் என்ன பண்ணோம் இருக்குன்னு சொல்லிட்டு, அப்ப அவர் நமக்குள்ள வாசம் பண்ணுகிறார். சரி, ஓகே. எல்லாத்தையும் விளக்கணும், நமக்கு சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்ல முடியாம போயிடும். அதனால கொஞ்சம் ஸ்பீடா போறேன், என்னோட கூட நீங்க வர முடியாது அன்பா கேட்கிறேன். அப்போ தேவன் தாமே நம்முடைய கூட இருக்கும்படியாக என்ன பண்ண சொல்லி இருக்கிறாங்க? வாசஸ்தலத்தை கட்ட சொல்லி இருக்கிறார். சொல்லாமா? அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தேவன் எதுக்காக அந்த வாசஸ்தலத்தை கட்ட சொல்லி இருக்கிறாரு? வாசம் பண்ண முடியாது, எதுக்காக கட்ட சொல்லி இருக்கிறார் சொன்னாக்கா, தேவன் உன்னோட கூட இருக்கும்படியாக. கை கொடுங்க. தேவன் உன்னோட கூட இருக்கும்படியாக. பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். ஃபர்ஸ்ட் அவர் நமக்கு தேவனாக இருக்கும்படியாக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணும்படியாக வைத்திருக்கிறார். இரண்டாவதாக நம்ம தேவனாக இருக்கும்படியாக, இரண்டாவதாக தேவன் நம்மோட கூட இருக்கும்படியாக. அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சரி, ஓகே. மூன்றாவதாக நம்ம போகலாம். 1 ராஜாக்கள் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 13ஆம் அதிகாரத்தை வாசிக்கலாம். 13ஆம் வசனம். 1 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம். இஸ்ரவேல் புத்திரன் நடுவே வாசம் பண்ணி என் ஜனமாகிய இஸ்ரவேலை கைவிடாதிருப்பேன் என்றார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆதலான ஒரு வார்த்தை ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். சரி, இந்த மாசத்துல ஆண்டவர் நம்மளை நேசிக்கிறார். அல்லேலூயா. நேசிக்கிறபடினால்தான் நமக்கு அவர் தேவனாக இருக்கிறாராம். இரண்டாவது, அவர் என்ன பண்ண மாட்டாராம்? கூடவே இருக்கிறாராம். மூன்றாவது சொல்றாரு, என்னவா? கைவிடுவதே இல்ல, கைவிடாது இருக்கும்படியாகத்தான் நமக்கு என்ன பண்ண சொல்லி இருக்கிறாங்க? எனக்கென்று நான் தங்கும்படியாக ஒரு வாசஸ்தலத்தை உண்டாக்குவதாக சொல்றதுக்கு காரணம் எதுக்கு தெரியுமா? ஏதோ அவர் உட்கார்ந்து சுகமா இருக்கிறதுக்காக கிடையாது. எதுக்காக? நமக்கு அவர் தேவனாக இருக்கும்படியாக, அவர் நம்ம கூடவே இருக்கும்படியாக, மூன்றாவதாக நம்மை கைவிடாது இருக்கும்படியாக. அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் எதுக்காக அவருக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்கி சொல்லியிருக்கிறார் சொன்னாக்கா, நம்ம கைவிடாது இருக்கும்படியாகத்தான். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கைவிடாது இருக்கும்படியாகத்தான். பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். எத்தனை பேருக்கு இந்த வாக்குத்தத்தத்தை எண்ணி கர்த்தரை துதிக்கிறீங்க? ஸ்தோத்திரம். இந்த வாக்குத்தத்தங்களை எண்ணி கர்த்தரை நம்ம துதிப்போம். பிரைஸ் தி லார்ட். நம்ம இதயத்துல பதிய வைப்போம். நம்ம இதயத்துல பதிய வச்சு என்ன பண்ணுவோம்? ஆண்டவரை கனப்படுத்துவோம். ஆண்டவர் நமக்கு தேவனா இருக்கிறார். இது எத்தனை பேருக்கு இது சாதாரணமான விஷயமா இருக்குதுன்னு தெரியல. ஒரு பெரிய ஒரு அதிகாரத்துல ஒரு ஐஏஎஸ் கலெக்டர் அல்லது ஒரு இன்னைக்கு சாதாரணமானவங்க சில பேர் அமைச்சரா மாறி இருக்கிறாங்க. அவரு யாருன்னு என்னன்னு சொல்லி இருக்க மாட்டாங்க. நம்ம மாவட்டத்துல கூட வன்னி அரசு உதாரணத்துக்கு இருக்கிறாரு.
அவர் எந்த எந்த நிலையில இருந்தா நமக்கு தெரியல, அவ்வளவா நமக்கு தெரியல. ஆனா ஒரு சாதாரண ஒரு மனுஷனாகத்தான் எல்லாரும் சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு என்ன ஆயிட்டாருங்க, ஒரு அமைச்சரா வந்துட்டாரு. இன்னைக்கு என்ன சொல்லிருக்காங்க, அவர் யார் தெரியுமா, அவர் எங்க சித்தப்பா தெரியுமா, அவர் எங்க பெரியப்பா தெரியுமா, எங்க சொந்தக்காரர் தெரியுமா, அல்லது எங்க நண்பர் தெரியுமா, எனக்கு எவ்வளவு பழக்கம் தெரியுமா, சொல்ல மாட்டோமா? இதுக்கு முன்னாடி வரைக்கும் யாரு தெரியாம இருக்கலாம், இப்ப என்ன பண்ணிக்கலாம், இப்ப என்ன சொல்லுவாங்க, அல்லேலூயா. ஆனா இது எல்லாவற்றுக்கும் மேலாக தேவன் நம்முடைய தேவனாக, என்னுடைய தேவனாக இருக்கிறான்னு சொல்லி இருக்கிறாரு. இது ஏன் யாருக்கும் ஒரு எமோஷனை காணும்? அவர் என்னுடைய தேவன், ஏன் இந்த இடத்துல வாசம் பண்ண போறோம் சொன்னாக்கா, நான் உனக்கு தேவனா இருக்கபடியாக சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இரண்டாவது நம்ம கூட இருக்கபடியாக சொல்றாரு. மூன்றாவதாக நம்ம கைவிடாத இருக்கபடியாக சொல்றாரு. ஏன் உணர்வடையாம இருக்கிறன்னு சொல்லுது, என் உள்ள பொங்குது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். என் உள்ள என்போ மரியாளும் சரி, அங்க பழைய ஏற்பாட்டுல மிரியாம், எபிரேயர்ல மிரியாம், கிரேக்கில மரியா இல்லையா, ரெண்டு பேரும் ஒரே பேர் தான். எபிரேயர்ல மிரியாம்னா இந்த வார்த்தை சொன்னாலும் அவங்க மரியாதை, அவங்களும் புரியுதுங்களா, அவங்களும் என்ன பண்ற, கத்தக்குள்ள களி கொண்டு பாடுறாங்க, இவங்களும் கத்தக்குள்ள களி கொண்டு என்ன பண்றாங்க, பாடுறாங்க. அல்லேலூயா. அப்போ தேவ வார்த்தைகள் சிலதெல்லாம் வரும்போது நமக்குள்ளாக என்ன வருங்க, மகிழ்ச்சி பொங்கும், களிக்குது உண்டாகும். எகிப்திலிருந்து விடுதலையாகி கரையாத உடனே அவங்க துள்ளி குதிச்சாக பாருங்க, ஸ்தோத்திரம். அப்போ கர்த்தருடைய வார்த்தை வாக்குத்தத்தமான வார்த்தைகள் வருகிற பொழுதெல்லாம், கர்த்தருடைய நமக்கு ஆதான ஒரு வார்த்தை வருகிற போதெல்லாம் கர்த்தருக்கு மகிழ்ந்து கொள்ளணும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சரி, ஓகே. அப்போ இன்னைக்கு இந்த வசனத்தை கொண்டு ஆண்டவர் நமக்கு உரைக்கிற ஒரு காரியத்தை நாம பார்க்கலாம். ஸ்தோத்திரம். அப்ப ஆண்டவர் விரும்புகிற ஒரு விஷயம் என்னன்னாக்கா, நான் வாசம் பண்ண, அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவீர்களாக என்று சொல்லியிருக்கிறார். அதுக்குதான் நம்ம பார்த்தோம். கர்த்தர் அது நமக்கு தேவனாக இருக்கும்படியாக செய்ய சொல்லியிருக்கிறாரு, நம்ம கூடவே இருக்கும்படியாக அதை செய்ய சொல்லியிருக்கிறாரு, நம்மளை கைவிட இருக்க முடியாது செய்ய சொல்லியிருக்கிறாரு. செய்யலாமா? அல்லேலூயா, செய்யலாமா? அப்போ ஒரு ஸ்தலத்தை நம்ம என்ன பண்ண போறோம், எப்படி நம்ம ஆயத்தப்பட்ட போகிறோம் என்கிற குறித்து நம்ம சில காரியங்களை குறித்து என்ன பண்ணோம், நம்ம பார்க்க போகிறோம். எத்தனை பேர் ரெடியா இருக்கிறீங்க, ஆயத்தமா இருக்கிறீங்க? அல்லேலூயா, ஸ்தோத்திரம். முதலாவதாக நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில எங்க தொடங்கணும்னு சொன்னாக்கா, குடும்பம் தான். ஆமாவா? அவருக்கென்று ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்துவதற்கு நமக்கு எதுவாக உகந்ததாக இருக்குதுங்க, நம்ம நடைமுறை வாழ்க்கையில் எது உகந்ததா இருக்குதுங்க, குடும்பம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். குடும்பம். சில பேருங்க நீங்க நினைக்கலாம், இந்த குடும்பத்தை பத்தி பேசும்போது சில பேர் நினைக்கலாம், எனக்கு கணவர் என்னோட கூட ரட்சிக்கப்படல, என்னோட கூட இல்ல, நீங்க நினைக்கலாம். ஆனா அவங்களுக்கும் சரி, கண்ணோடு கூட நீங்க கிறிஸ்துக்குள்ளாக இருக்கிற அவங்களுக்கும் சரி, எல்லாருக்குமே சரி, அவருக்கென்று ஒரு ஸ்தலத்தை கண்டிப்பாக என்ன பண்ண முடியுங்க, ஆயத்தப்படுத்த முடியும். அல்லேலூயா. அதுதான் எப்படி சொல்லி நீங்க நம்ம பார்க்க போகிறோம். பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் ரெடியா இருக்கிறீங்க? அவருக்கென்று ஒரு ஸ்தலத்தை என்ன பண்ண போகிறோம், குடும்பத்தின் மூலமாக நம்ம கட்டப்பட போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்ப பாருங்க, நல்லா கவனிங்க. குடும்பத்துல நம்ம என்ன பண்ணாக்கா, அவர் வாசம் பண்ணுவதற்கு என்ன பண்ணுங்க, குடும்பத்தை நம்ம கட்ட வேண்டும். ஸ்தோத்திரம். அவர் தங்குபடி உங்க குடும்பத்துல ஒரு வாசஸ்தலத்தை என்ன பண்ணுங்க, கட்ட வேண்டும். நம்ம குடும்பத்துல இதை கட்ட வேண்டும். ஆமா, பொதுவா ஒரு ஆழத்தை சாப்பிங்க சொல்லிட்டு போறதுல ஒரு சாதாரண விஷயமா கேட்டு போயிடும். ஆனா நம்முடைய வாழ்க்கையில அதை நடைமுறைப்படுத்துன்னு சொன்னாக்கா, நம்முடைய குடும்பத்துல தேவன் என் குடும்பத்துல தங்கி வாசம் பண்ணும்படியாக என் குடும்பத்தை என்ன பண்ணுங்க, கட்டணும். அப்ப எப்படி கட்டணும் சொன்னாக்கா, குடும்ப ஒழுங்க கர்த்தர் அநேக இடங்களில் நமக்கு வசனத்து மூலமாக நமக்கு என்ன பண்ணிருக்கிறாங்க, கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். திருமணத்தின் போதும் அநேக செய்திகளை நம்ம கேட்கிறோம், குடும்ப கூட்டத்தின் போதும் நம்ம அநேக செய்திகளை கேட்கிறோம் இல்லையா? அப்ப நம்ம நிறைய இருக்குது, புரிஞ்சுங்களா? அது கேட்கணும். கேட்காதவங்க என்ன பண்ணுங்க, அதுக்காக நீங்க ரெடி ஆகுங்க. நிறைய குடும்ப கூட்டு போறேன், அதெல்லாம் நீங்க ஏதோ சர்ச்சைக்கு வரோம், ஞாயிற்றுக்கிழமை வந்து செய்தி கேட்டோம், அதோட முடிஞ்சிடாது. அதோட இருந்துட்டாக்கா நமக்கு எல்லாம் கற்றுக்கணும்னு சொல்லி நினைக்க முடியாது. நம்ம நிறைய ஸ்டடிக்கு போகணும். நிறைய பேர் பரிசுத்தவான்கள் நிறைய செய்திகள் சொல்லி இருக்கிறாங்க, அதெல்லாம் கேட்கணும். கேட்கும் போதுதான் நம்ம என்ன பண்ணுவோம், நாளுக்கு நாள் அதே. இப்ப நான் அப்படியெல்லாம் நீங்க கேட்டீங்கன்னு சொன்னாக்கா, நான் சொல்ற ஒரு வார்த்தைக்கு உங்க லகுவா உங்களுக்கு என்ன பண்ணுவோம், புரிஞ்சுக்க முடியும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்ப நல்லா கவனிங்க. குடும்பத்துல முதலாவது கடவுள் ஒரு ஒழுங்கு வச்சிருக்காரு. எப்படி சொன்னாக்கா, குடும்பத்துல கடவுள் அந்த குடும்பத்துக்கு முதலாவதாக கடவுள் தலையாக இருக்கிறார். எத்தனை பேர் சொல்றீங்க?
பிரைஸ் லார்ட், ஸ்தோத்திரம். அப்போ முதலாவது குடும்பத்துல கணவன் கடவுள் தலையாக இருக்கிறார். பிறகு அந்த குடும்பத்துக்கு யார் தலையா இருக்கிறார்னாக்கா கணவன் தலையாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இதெல்லாம் இப்படிப்பட்ட ஒரு ஒழுங்கு முறையை தான் கர்த்தர் என்ன பண்ணி வச்சிருக்காங்க, நமக்கு கொடுத்திருக்கிறார். இப்படிப்பட்ட ஒழுக்கத்தை, இப்படிப்பட்ட ஒழுங்கு நம்ம குடும்பத்தை கட்டி எழுப்பும் போது அவர் தங்கி வாசம் பண்ணுகிறதான ஒரு குடும்பமாக அது மாறுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்ப நல்லா கவனிங்க, குடும்பத்துல இன்னைக்கு பார்த்து சொன்னாக்கா நிறைய பிரச்சனைகள். புள்ளிவரமா பார்த்தோன்னா என் தம்பி அந்த கொஞ்ச நாளைக்கு அந்த குடும்ப கோர்ட்டுல இருந்தான். அவன் அடிக்கடிக்கு நிறைய சொல்லுவான் எனக்கு. ஆனா அங்க நிறைய பேர் வர்றது, பிரிஞ்சு போறது வர்றது யாருன்னு சொன்னாக்கா கிறிஸ்துவங்க தான். பெயர் கிறிஸ்துவர்களோ, ஆவிக்குறி கிறிஸ்துவர்களோ. பிள்ளைகளை கொஞ்சம் அமைதியா இருங்க, பிள்ளைகளை கொஞ்சம் அமைதியா கேளுங்க, கவனிங்க, எல்லாரும் கொஞ்சம் கவனிங்க, பேசக்கூடாது. இது யாராவது சிந்திச்சு இருக்கிறீங்களா? இன்னும் சொல்ல போனா சில குடும்பங்கள் நான் விசாரிக்கும் போது அவங்க சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் என்னன்னு சொன்னாக்கா, நீங்க எல்லாம் அது கேட்டு எப்படி நினைக்கிறீங்களே எனக்கு தெரியல, சர்ச்சைக்கு வந்ததுனால என் குடும்பத்துல பிரச்சனை வந்துச்சுங்க, அதனால தாங்க நான் வரல என்ற ஒரு வார்த்தை கேட்டிருக்கேன். நான் இவைகளை குறித்து நான் ஆராயும் போது கர்த்தர் என்னோட பேசின காரியங்கள் உண்டு, பதில் கொடுத்திருக்கிறார். நிறைய குழப்பங்களுக்கும் நிறைய கேள்விகளுக்கும் ஆண்டவர் எனக்கு பதில் கொடுத்திருக்கிறார். உதாரணத்துக்கு முதல் குடும்பத்தை எடுத்துக்கோங்களேன். முதல் குடும்பம் யாருங்க? ஆதாம். இப்போ அந்த இடத்த பாத்தீங்கன்னு சொன்னாக்கா ஆதாம் ஏவாள் 2 பேர் தான் இருக்கிறாங்க அதுக்கு அந்த குடும்பத்துல. இப்போ ஆதாமுக்குன்னு ஒரு பொறுப்பு இருக்குது. அதையும் அவன் என்ன பண்ணணும், கரெக்டா அதை செய்து கொள்ளணும். ஏவாளும் என்ன பண்ணுங்க, அவனுக்கும் சில பொறுப்புகள் இருக்குது. ஏவாளும் என்ன பண்ணுங்க, அதை கடைபிடிச்சு செய்யணும். இப்போ ஏவாளு கிட்ட வந்து என்ன பண்ண கொஸ்டின் எழுப்பணும். சரி எழுப்பிட்டோம், பரவாயில்ல. கொஸ்டின் எழுப்பி இத சபரவன சொன்னது உண்டோ உனக்கு கேட்கற வச்சீங்களா? ஐயா கொஞ்சம் நிறுத்துங்க, கொஞ்சம் நிறுத்துங்க. எதுவா இருந்தாலும் என் வீட்டுக்கார்ட்ட கேட்டுட்டு வந்து நான் சொல்றேன்னு சொல்லிட்டு இருந்தா சாப்டர் முடிஞ்சிச்சு. அங்க ஒரு விஷயம் என்ன பண்ணாதுங்க, தவறு வந்திருக்காது. இப்போ இவங்களே என்ன பண்ணிட்டாங்க, தலைவர் ஆயிட்டாங்க. இவங்களே முடிவெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓ ஆமா, நீ கேட்கிற கேள்வி கரெக்டான கேள்வி, எனக்கு தெரியுமா பதிலு சொல்லி என்ன பண்ணிட்டாங்க, அங்க பேச ஆரம்பிச்சு என்ன பண்ணிட்டாங்க, விடுவிக்கான, அதாவது அந்த குடும்பத்தை சரிவுக்காக, அந்த குடும்பத்தை சீர்குலைக்கிறதுக்காக வந்த பிசாசு அவன் என்ன செய்ய வந்தானோ அது சீர்குலைக்க வந்துட்டு அங்க அந்த ஒழுங்கு கிரமம் அந்த குடும்பத்துல தேவன் வாசம் பண்ணுகிற ஒரு ஸ்தலம் அங்க கட்டப்படாதனால என்ன ஆகி போச்சுங்க, கட்டப்பட்டு இருக்குது. அதை சரியா என்ன பண்ணிக்கல, அதை ஃபாலோ பண்ணிக்கல, அதை கரெக்டா அதை செய்யல, அவங்க செய்ய தவறிட்டாங்க. அவங்க அதுதான் என்ன செஞ்சிருக்கணும், இந்த குடும்பத்துக்கு தலையாரு கணவன். அப்போ அந்த அந்த கணவன்கிட்ட என்ன பண்ணிருக்கணும், போய் அவங்க போய் சொல்லியிருக்கணும். சொல்லியிருந்தாக்கா ஆதாம் சொல்லியிருப்பாரு, ஏய் நம்ம ஏமாத்துறாம வா, என் வேலை நான் சொல்றது கேட்டு நம்ம வேலை பார்த்து போலாம் வா சொல்லி கூப்பிட்டு போயிருக்க மாட்டானா? அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சரி, இன்னொன்னு இப்படி நீங்க கேள்வி கேட்கலாம், ஏன் ஆதாம் தான் தெரியுமாச்சே, அவதான் தப்பு பண்றாளே, இவையும் அதை வாங்கி புசித்தான், நீங்க இப்படி நீங்க கேள்வி கேட்கலாம். அங்கே தப்பு இருக்குத்தான் என்னங்க. ஆனா அவன் அந்த தப்பா செஞ்சான்னு சொன்னாக்கா, அவன் கொஞ்ச நாள் தனியா இருந்தான் பத்தியா, அவன் கொஞ்ச நாள் தனியா இருந்தான் பாருங்க. அந்த தனிமை அவனால மறக்க முடியாத ஒரு தனிமை இருந்துச்சு. அந்த தனிமை நிரப்பது யாரு, இவங்க தான். இப்போ மறுபடியும் இவன் நம்மளை விட்டு போயிட்டா என்ன பண்ண முடியாது. அதுவும் ஒரு அந்த 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 எண்ணம், அவன் தனிமையை அவன் எண்ணி பார்த்துதான் என்ன பண்ணிருக்கிறான்,
கண்டிப்பா நம்மளை விட்டு ஒரு போயிடுவா போல இருக்குது, அவ்வளவா நேசித்து இருக்கிறாங்க. நல்லா கவனிங்க, ஒரு தவறு ஒரு வீட்டுல இருக்கிற ஒரு கணவன் செய்யறான்னு சொன்னாக்கா அது யாராலனாக்கா அது மனைவியால தான். அல்லேலூயா. ஒரு கணவன் ஒரு தவறு அங்க நடக்குதுன்னு சொன்னாக்கா அது யாரால சொன்னாக்கா, எதுக்காக இதை பண்ண, எக்ஸஸ் ஏன் பண்ண, இது இந்த இடத்த ஏன் கொஞ்சம் நான் தவறிட்டேன் சொன்னாக்கா அது யாராலனாக்கா மனைவியால் தான். பெண்களாகிய உங்களை நான் குறைச்சா சொல்றேன்னு சொல்லி நினைக்காதீங்க, இதுதான் உண்மை. ஏன்னா அந்த குடும்பத்தினுடைய பொறுப்பு அந்த கணவனுக்கு இருக்கிறதுனால இது இழந்துடக்கூடாது என்பதற்காக அவன் என்ன பண்றான், அந்த இடத்துல அவன் என்ன பண்றான், இறங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு. அதனால அவன் இறங்கி வரான். இறங்கி வந்து அவனும் என்ன பண்றான், சரி உன்னோட என்ன பண்ணுவோம், செஞ்ச தப்பு செஞ்சுட்டு ஒரே இடத்துல போய் சேர்ந்துருவோம். அல்லேலூயா. அந்த இடத்துல தேவன் என்ன பண்ண முடியாது போயிட்டுங்க, தேவன் வாசம் பண்ண முடியாத அளவுக்கு போய் விடுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த மாதிரி நல்லா கவனிங்க. அப்போ ஒரு குடும்பம் கிறிஸ்து வாசம் பண்ணுகிற ஒரு குடும்பமாக கட்டப்படுவதற்கு நாம எப்போதுமே என்ன பண்ணுங்க, ஆயத்தமா இருக்க வேண்டிய நாம அநேக நேரங்களில சாத்தான் குடும்பத்துக்குள்ள நுழைஞ்சு இப்படி தேவன் வாசம் பண்ண கூடாதபடிக்கு அவன் என்ன பண்றான், அந்த ஒழுங்கு கிரம வைத்திருக்கிறதான காரியத்தை, அந்த வாசம் பண்ணுகிற ஸ்தலத்தை அவன் அழிக்க வருகிறான். நாம என்ன பண்ண சொன்னாக்கா அவனை மேற்கொள்வதற்காக நம்ம பிறகு நம்ம பார்க்கலாம், மேற்கொள்வதற்காக என்னெல்லாம் செய்யலாம் சொல்லிட்டு பார்க்கலாம். அப்போ அதனால கவனிங்க, இனி எங்க குடும்பத்துக்கு நிறைய பிரச்சனை வந்து சொல்றாங்க பாத்தீங்களா, ஏன் தெரியுமா, அந்த இடத்துல ஏன் அவங்களுக்கு பிரச்சனை வந்து சொன்னாங்க, உண்மையாகவே நல்லா கவனிங்க, ஒரு குடும்பத்துல பிரச்சனை வருதுன்னு சொன்னாலே தேவன் உங்க கூட இருக்கிறான்னு சொல்லி அர்த்தம். அதை நல்லா புரிஞ்சுங்க. ஃபர்ஸ்ட் அவங்கதான் முதலாவதாக கத்தரை விட்டு போகவே கூடாது. ஆனா கத்தரை விட்டு அவங்க போறாங்க, அதுதான் அவங்க பண்ற பெரிய தவறே. நல்லா கவனிச்சிங்க. ஒரு குடும்பத்துல எனக்கு கணவனுக்கு எனக்கு பிரச்சனை சண்டை வருதுன்னு சொன்னாலே அப்போ அவங்க நல்லா தெரிஞ்சுக்க, அந்த குடும்பத்துல கடவுள் வாசம் பண்ணாக இருக்கிறாரு, வாசம் பண்ண இருக்கிறாரு. ஆமா, இப்போ இந்த கடவுள் வாசம் பண்ண கூடாதபடிக்கு இந்த ஸ்தலத்தை அழிக்கும்படியாகத்தான் அவன் நுழைஞ்சி பல்வேறு பிரச்சனைகளை, சண்டைகளை, கோபத்தை பல்வேறு வகைகளை வந்து சீர்குலைக்க பார்க்கறான். அப்ப நல்லா புரிஞ்சுங்க, கடவுள் முழுக்க சண்டை வருதா நல்லதுன்னு நினைச்சுங்க. இது வரைக்கும் நீங்க அதை ஐயோ நான் என்ன பண்றது சொல்லி நீங்க தவிச்ச உங்களுக்கு நீங்க நான் சொல்றேன், இதுதான் நீங்க கடவுள் குடும்பமா வாசம் பண்ணுகிறான்னு அத்தாட்சியாக இருக்கிறது. அல்லேலூயா. இன்னைக்கு கூட பச்சை பத்தீங்களா, நீங்க பரீட்சைக்கு நிக்க உங்களுக்கு தைரியம் இல்ல என்றாரு பவுல். நீங்க பரீட்சைக்கு நின்னு சொன்னாக்கா நீங்க என்ன பண்ணுவீங்க, இது நீங்க சவாலா எடுத்துக்கிட்டு ஜெயிப்பீங்க. நீங்க பரீட்சைக்கு நிக்கிறதுக்கு தயாரா இல்ல. எத்தனை பேரு வச்சிருக்கிற எக்ஸாமுக்கு நான் வரேன், நான் வந்து எழுதுன்னு சொல்லி வரீங்க, தெரியுமா? ஏன் வர முடியல, என்னால முடியாது, என்னால முடியாது, அதனாலதான் பரீட்சைக்கு நிக்கல. இன்னைக்கு பரீட்சை வார்த்தை கூட பாத்தீங்கன்னு சொன்னாக்கா, பரீட்சை இதுல ஜெயிப்பேன், என் குடும்பம் அதாவது தேவன் எங்க குடும்பத்துல வாசம் பண்ணுவதற்கு எங்க குடும்பத்தில் கட்டுப்படியாக கர்த்தர் எங்களுக்கு பொறுப்பு கொடுத்திருக்கிறாரு. ஆனா அது இடித்து போடும்படியாகவும் தேவன் வாசம் பண்ணாதபடிக்கு பல வகைகளை சாதாரண கொண்டு வந்தாலும் கூட நாங்க பரிச்சுக்கு நின்று கோபமா, நான் கோபப்படுறேன்னா நீ அமைதியாயிடு, நீ கோபப்படுறியா நான் அமைதியாயிடுன்னு சொல்லிட்டு இப்படி ஒருவருக்கு புரிந்து கொண்டு அங்க எப்படிப்பட்ட சண்டைகள் வந்தாலும் சரி, எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் சரி என்ன பண்ணும், தேவன் வாசம் பண்ணும்படியாக இந்த குடும்பத்துல கட்டணும் சொல்லிட்டு என்ன பண்ணுங்க, அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்ணுங்க, கர்த்தர் வாசம் பண்ணுவதற்கு இடம் கொடுக்க முடியாத அதை கட்டி ஏற்கக்கூடியதாக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, அன்புடைய சகோதர சகோதரிகளே, அல்லேலூயா, அல்லேலூயா. இது கணவன் மனைவிக்குள்ளாக இருக்கிற ரெண்டு பேரும் சிந்திக்க வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஏன்னா குடும்பத்துல கர்த்தர் வாசம் பண்ணும்படி விரும்புகிறார். அதுக்கு ஏன் வாசம் பண்ணி விரும்புகிறான்னு சொல்லி ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். என்னதுங்க, எதுக்காக, தேவன் நம்ம கூட இருக்க முடியாத. பிரியமானவர்களே, நிச்சயமாகவே இந்த வாகத்தை பூரா நீங்க விசுவாசிங்க, கர்த்தர் கூடவே இருப்பார், அவர் உங்களுக்கு தேவனாய் இருப்பார், நம்மளை கைவிடாது இருப்பார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசத்தினால் பெற்றுக்கொள்ளுங்க, விசுவாசத்தினால் மட்டும்தான் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. விசுவாசிங்க, அந்த வாகத்துக்கு விசுவாசிங்க. ஆமா, எனக்கு தேவனா இருக்கிறார், அவர் எனக்கு கூடவே இருப்பார், அவர் என்னை கைவிட மாட்டார், விசுவாசிங்க. ஏன்னா சொல்லுங்க, இந்த அன்னைக்கு ஏவாளை வஞ்சித்து போட்டு இந்த குடும்பத்துல பிரச்சனையை கொண்டு வந்தவன் இன்னைக்கும் எங்க குடும்பத்துல வந்து என்ன பண்ணுவான், பிரச்சனைய கொண்டு வருவான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுங்க, நீங்க அதை அந்த வாசித்து அந்த மண்ணில வைத்துக் கொண்டு என்ன பண்ணுங்க, அவனை ஜெயிக்கலாக மாற வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெயிக்கணும். எத்தனை குடும்பத்துல பிரச்சனை சமாளிச்சுட்டு அந்த அந்த குடும்பத்துல தேவன் வாசம் பண்ணும்படி நீங்க கட்டி எழுப்பி கொண்டு வருகிறீங்க. ஒற்றையும் அல்ல ஒரு சத்தத்தையும் காணும், கட்டுறது நினைக்கிறேன்.
இன்னைக்கு கட்டுங்க, இனிமேல வச்சு கட்டுங்க. ஒரு தேவன் உங்க குடும்பத்துல வாசம் பண்ணும்படி என்ன பண்ணுங்க, உங்க குடும்பத்தை கட்டி எழுப்புக்குள்ளாக மாறுங்க. அல்லேலூயா. சரி, குடும்பத்துல வந்தாச்சுங்க. இப்ப பிள்ளைகள் மூலமாக வரும். என்ன வருங்க? பிள்ளைகள் மூலமாக சீர்குலைக்கப்படும். இன்னைக்கு ஒரு வாலிப தம்பி பைபிள் எடுத்துக்கிட்டு வந்தது பார்த்தேன், உள்ள அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு. ஒரு வாலிப பையன் நல்லா அழகா, நல்லா நல்ல பாடியா, நல்லா ஹைட்டா, அந்த வாலிபன் ஒரு பைபிள் எடுத்துன்னு வந்தது பார்த்தேன், உள்ள ரொம்ப சந்தோஷம். மனைவி சொல்றேன்ப்பா, ஒரு வாலிபன் ஒரு பைபிள் எடுத்து பாருங்க, எவ்வளவு சந்தோஷமா இருக்குது பத்தியா. ஏன்னா இன்னைக்கு வாலிபர்கள் என்ன பண்றாங்க, எதுக்கெல்லாம் எப்படி எப்படிலாம் ஓடிக்கொண்டு இருக்கிறாங்க. இந்த காலத்துல பரிசுத்த வேதாகமத்தை எடுத்துக்கிட்டு ஆண்டவருக்குள்ளாக ஆண்டவரை தொழில் கொள்ள போவது என்பது அது சாதாரண விஷயம் இல்லை பெரியமானவர்களே, சாதாரண விஷயம் இல்ல. தேவன் அந்த குடும்பத்துல வாசம் பண்ணி கட்டப்பட்டதான கட்டணத்துக்கு, அந்த கட்டப்பட்டதுனால்தான் அந்த வாலிபன் அந்த பைபிள் எடுத்துக்கிட்டு என்ன பண்ண முடியும், தேவாட்டுக்கு போவான்னு சொல்லி போக முடியுது. ஏன்னா அந்த குடும்பத்துல என்ன பண்ணப்பட்டிருக்குங்க, தேவன் வாசம் பண்ணும்படி அந்த குடும்பத்தை கட்டப்பட்டு இருந்து பிரியமானவர்களே. அல்லேலூயா. பரிசுத்த வேதாகமத்தை எடுப்பதற்கு தேவாலயத்துக்கு போகும்போது எடுப்பது வெக்கப்படுறவங்களெல்லாம் என்னது, அந்த அவங்க என்ன பண்ண குடும்பத்துல, ஆமா கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, யோசிங்க. ஆமா, தைரியமா வாலிப பிரியாயத்துல பைபிள இன்னைக்கு பேக்ல எடுத்துட்டு வரீங்க, நான் இல்லைன்னு சொல்லல, பேக்ல கூட எடுத்துவாங்க. ஆனா பைபிள எடுத்துட்டு போட்டு வாலிபங்க என்ன பண்ணக்கூடாது, வெக்கப்படவே கூடாது. வேதாகமம் சொல்லுகிறது, என்னை குறித்தும் என் வார்த்தைகள் குறித்தும் எவன் வெக்கப்படுகிறானோ ஸ்தோத்திரம், நான் அவனை குறித்து என்ன பண்ணுவேன், வெக்கப்படுவேன்னு சொல்றாரு. ஆமா, அதனால வாழை பிள்ளைங்களா என்ன பண்ணுங்க, இதுதான் சந்தோஷம். மத்தவங்களை பார்த்து சொல்லுங்க, இந்த பைபிள் எடுத்து வரதுக்கு எனக்கு கிண்டல் பண்ற சொல்லுங்க, அவங்கள பார்த்து சொல்லுங்க, இந்த பைபிள் எடுத்து வரதுக்கு நீ கிண்டல் பண்ற, இந்த பைபிள் எடுத்துன்னு வந்து எத்தனை பேருக்கு பிரசங்கம் பண்ண போறா சொல்லிட்டு வா. ஆனா உன்னை யாரு கிண்டல் பண்றானோ அவனை பார்த்து திருப்பி சொல்லு, நீதான் இந்த பைபிளை வச்சுக்கிட்டு நிறைய பேருக்கு நீ பிரசங்கம் பண்ணுவாங்க மாற போடுறான்னு சொல்லிட்டு வந்துட்டே அவனுக்கு வேற எதுவும் பேசாத, வேற எதுவுமே பேசாத. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை சொல்லிட்டு வந்துட்டே கர்த்தர் அப்படியே மாத்தி போடுவான். ஒரு விசுவாசப்படி அங்க நடக்கும். ஆமா, இந்த மாதிரி விசுவாச வார்த்தை சொல்லிட்டு வந்துட்டே இருக்கு. அதே மாதிரி அவன் என்ன சொல்லுவான், அன்னைக்கு ஒருத்தன் பைபிள் எடுத்துட்டு போனான்னு சொல்லி கிண்டல் பண்ண, அவன் என்னை பார்த்து சொன்னா, இதே பைபிளை வச்சு நீ பிரசங்கம் பண்ணான்னு சொன்னா, அதே மாதிரி தாங்க நான் பண்றேன். ஒரு சாட்சியா ஒரு இடத்துல சொல்லுவேன். இந்த மாதிரி சாட்சி எத்தனை இடத்துல நான் கேட்டிருக்கிறேன். அல்லேலூயா. எத்தனை இடத்துல கேட்டு இருக்கிறேன். இதுக்கெல்லாம் காரணம் தெரியுமா, குடும்பத்துல தேவன் வாசம் பண்ண ஒரு ஸ்தலத்தை என்ன பண்ணிருக்கிறோம், உண்டாக்கி வச்சிருக்கிறோம். அதனால வந்தது. பிரைஸ் தி லார்ட். அப்ப பிரியமானவர்களே, ரெண்டா கவனிங்க, குடும்பத்துல தேவன் வாசம் பண்ண என்ன பண்ணுங்க, ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்கணும். அங்க என்ன பண்ணக்கூடாதுங்க, அசுத்தம் இருக்கக்கூடாது. தேவன் வாசம் பண்ணுகிற இடம் எப்படி இருக்குனுங்க, அசுத்தமா இருக்கணும். அங்க பாருங்க, பிசாசு கொண்டு வருவான், சண்டையை கொண்டு வருவான், தேவையில்லாத வைராகத்தை கொண்டு வருவான். ஆமா, ஏன் உன் அம்மாவை நேசி, உங்க அம்மாவுக்கு மட்டும் செய்கிற, ஏன் எங்க அம்மாவுக்கு செய்யக்கூடா, ஆனா அப்படியே ஆரம்பிப்பான். ஏய், எத்தனை முறை உங்க அம்மாவுக்கு போன் பண்ணிருப்ப, எங்க அம்மாவுக்கு ஒரு போன் பண்ணிக்கிற நீ அன்னைக்கு எழுப்புவான். எங்க அம்மாவுக்கு ஒரு போன் பண்ணிக்கிறியா, எழுப்பான் பாருங்க. அங்க ஆரம்பிக்கும். ஆமா, ஏன் நான் பண்ணலையா, நான் பாத்துக்கிட்டு தானே இருக்கிறேன். உங்க அம்மாவுக்கு போன் பண்றது, எங்க அம்மாவுக்கு நீ போன் பண்றது பாத்துக்கிட்டு தானே இருக்கிறேன். எங்க அம்மா கொடுக்குற காசு வேணும், எங்க அம்மா கொடுக்குற சொத்து வேணும், எங்க அம்மா கொடுக்குற நான் வேணும். பிரச்சனை எப்படி எல்லாம் கொண்டு வரவும் பாருங்க, நல்லா கவனிங்க. அல்லேலூயா. அதனால்தான் சில பிள்ளைங்க சொல்றாங்க, எங்க மாமனார் மாமியார் இல்லையா, அந்த வீட்டுல அந்த பையனை கட்ட நான் வரேன்னு சொல்லிட்டு நீங்க உட்காந்துட்டு யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. நிறைய வாலிபர்கள், எந்த மாமனார் இருக்க கூட போற இடத்த அங்க நான் தான் தலையா இருக்கணும் அப்படின்னு சில பேர் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. அப்படியா? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அது உங்களுக்கு நான் சொல்றேன், நான் நினைக்கிறேன் நீங்க அது கிருபைன்னு நினைக்கிறீங்க. ஆனா அம்மா அப்பா இல்லாததுனால, தனிமையா இருக்கிறதுனால அவதிப்படும் போதுதான் தெரியும், ஐயோ எங்க மாமனார் இருந்திருந்தா, எங்க மாமியார் இருந்திருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். செகண்ட் நாளெல்லாம் அப்படிதான் நினைச்சது, எங்க மாமியார் இருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். இல்லாத போதுதான் தெரியும். அல்லேலூயா. இருந்து ஒரு சண்டை போறோம் பாருங்க, அதுவும் ஒரு கிக்கு தான் அப்படின்னு நினைச்சுக்கீங்க. இருந்து சண்டை போறீங்க பாருங்க, அதெல்லாம் ஒரு பரிசு தான். இதெல்லாம் கர்த்தர் அனுபவிச்சு இதுல இருந்து ஜெயிக்கும்படியாக
ஒரு தில்லு கொடுத்துருக்கான்னு சொல்லிட்டு அந்த பாக்கியமே என்னங்க, மாமனார் மாமியார் சண்டை போறதால ஏன் அது ஒரு பெருசா எடுக்கிறீங்க? இதுல இருந்து நான் ஜெயிக்கிறேன் பாரு, எங்க மாமனார் மாமியார் நான் வெல்றேன் பாரு, ஏன் அதை நீங்க சவால் எடுத்துக்க முடியாது? ஏன் தேவன் வாசம் பண்ண அந்த ஒரு குடும்பத்தை ஏன் கட்ட முடியாது? சொல்லுங்க பாப்போம், ஏன் கட்ட முடியாது? நீங்க சவாலா அதை எடுத்துக்கிட்டு நீங்க ஜெயிச்சு பாருங்க. தேவன் வாசம் பண்ண ஒரு குடும்பத்தை நீங்க கட்டி கொண்டு இருக்கிறீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்றோம். இப்படி நடிமத்துல பல பிரச்சனை கொண்டு வருவான் சாத்தான். எங்க அந்த குடும்பத்துல ஆரம்பிச்சுட்டாம இது வரைக்கும் முடிக்கலாம அவன் தொடர்ந்துட்டே தான் இருக்கிறான். ஆனா நீங்க என்ன பண்ணுங்க, ஜெயிக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆயத்தமா இருக்க போறீங்க? எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? தேவன் வாசம் பண்ண ஒரு குடும்பத்தை நம்ம கட்டணும். அதுல சில ஒழுங்கு கிரமத்தை வச்சிருக்கிறார். அந்த குடும்பத்துக்கு கடவுள் தான் தலை இல்லையா? அந்த குடும்பத்துக்கு கணவன் தலை. அங்க அந்த குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் தான். அந்த பிள்ளைகளை பார்த்து சொல்லணும், என்ன மாதிரி ஒரு குடும்பம் வந்து என்ன மாதிரி ஒரு தலைமைத்துவத்தை எடுப்பதற்கு உனக்கு காலங்கள் இருக்கிறது. அது வரைக்கும் நல்ல கவனி, அது வரைக்கும் பெற்றோர்களுக்கு எங்க பேச்சை என்ன பண்ணும், கேட்காக வேண்டும். பிள்ளைங்களா நல்லா கவனிச்சிங்க, சின்ன பிள்ளைங்க எல்லாரும் கவனிங்க. திருமண மாதத்துக்குள்ளாக இருக்கிற எல்லா பிள்ளைகளும் கவனிச்சு, திருமண மாதங்களுக்கு கிடையாது விட்டுருங்க, அவங்க தலைவர் ஆகிட்டாருங்க. திருமணத்துக்கு காத்திருக்கிற அத்தனை சின்ன பிள்ளைங்களே வாலிப்பிள்ளை வரைக்கும் சொல்றேன், உங்க பெற்றோருடைய வார்த்தைக்கு என்ன பண்ணுவீங்க, கீழ்ப்படுத்தி ஆகணும். அல்லேலூயா. அந்த குடும்பத்துலதான் தேவன் வாசம் பண்ண ஒரு ஸ்தலமாக அது கட்டப்படுவதாக இருக்கிறது. அல்லேலூயா. ஒழுங்கு மீறவே கூடாது. ஆமா, டிவி வைக்கிறீங்க, அம்மாவுக்கு அப்பாவுக்கு பிடிக்காத ஒரு சேனல் போடுறீங்க, அந்த சேனல் ஆஃப் பண்ண சொன்ன ஆஃப் பண்ணிடணும். இத போடக்கூடாது, ஆஃப் பண்ணும். ஏனென்றால் அவங்க தேவன் வாசம் பண்ண ஒரு குடும்பத்தை கட்டி கொண்டு இருக்கிறாங்க. அதுக்கு நீங்க என்ன பண்ணக்கூடாது, பசுத்து போச்சு ஆக்கக்கூடாது. பிள்ளைங்க அசுத்தம் வரக்கூடாது. அந்த குடும்பத்துக்கு உங்க பெற்றோர் தான் ராஜா ராணி, அவங்க பேச்சு கேட்டே ஆகணும். ஐயோ என்னால இது தாக்காம இருக்க முடியாது, இது கேம் என்னால நடாம இருக்க முடியாது, நிறுத்திதான் ஆகணும். பிள்ளை கவனிச்சுங்களா, கால் ஊந்துச்சா, கேட்டாகணும். ஏன் தெரியுமா, தேவன் அந்த குடும்பத்தில் வாசம் பண்ணும்படியாக அப்படிப்பட்ட குடும்பத்தை பெற்றோர்கள் கட்டும்படியாக பிரயாசப்பட்டு கொண்டு வருகிறார்கள். அதுக்கு நீங்க என்ன பண்ணுங்க, ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கண்டிப்பா ஒத்துழைப்பு கொடுத்தாகணும். அவங்க சொல்ற பேச்சு கேட்டாகணும். இப்ப வேணுமானா உங்களுக்கு கசப்பா இருக்கலாம், இப்ப வேணுமானா உங்களுக்கு துக்கமா இருக்கலாம். பிள்ளைகளா எல்லாரும் கேளுங்க, உங்க பெற்றோர் சொல்றதுக்கு இப்ப வேணுமானா உங்களுக்கு வலிக்கலாம், இப்ப வேணுமானா உங்களுக்கு துக்கமா இருக்கலாம். அதை செய்து பாருங்க. பிற்காலத்துல எனக்கு இது கடினமா இருந்துச்சு, இது கஷ்டப்பட்டேன், எங்க அப்பா அம்மா இப்படி சொன்னாங்க, எனக்கு அப்போது எனக்கு வலியா இருந்துச்சு, வேதனையா இருந்துச்சு, என்னால செய்ய முடியாத இருந்துச்சு, இதை நான் கீழ்படிஞ்சுதான் ஆகுன்னு சொல்லும் போது, நான் கீழ்படித்த போது இன்னைக்கு நான் இந்த அளவுல பெரிய ஆளாக வந்து நிற்கிறேன்னு சொல்லிக்க முடியும். அல்லேலூயா. தேவன் மகிமைப்படும்படியாக, தேவன் அந்த குடும்பத்துல வாசம் பண்ணும்படியாக நீங்க பிரயாசப்பட்டீங்க பாத்தீங்களா, அதுக்குதான் அந்த உயர்வு. பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். நீங்க உங்க குடும்பத்துல ஆண்டவர் வாசம் பண்ணும்படியாக நீங்க கட்டி கொண்டு வந்தீங்க பாத்தீங்களா குடும்பத்தை, அதனால தேவன் உங்களுக்கு வாக்கு கொடுத்தாரு பாத்தீங்களா, நான் உங்களுக்கு தேவனாக இருப்பேன். சொல்லுங்க, ஒன்று. இரண்டாவது, நான் கூடவே இருப்பேன், கைவிடாத இருப்பேன் சொல்லியிருந்தாரு பாத்தீங்களா. உங்க கூட இருந்து கைவிடாது இருந்து தேவனா இருந்து என்ன பண்றாரு, உங்க குடும்பத்துல வாசம் பண்ணி கொண்டு இருக்கிறார். ஆகையினால உங்க பிள்ளைகள் என்ன பண்றாங்க, நீங்க உங்க பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் பிள்ளைகள் இஸ்ரவேல் சமாதானம் என்ன பண்ணுவோம் காண்பாய். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
இப்படிப்பட்ட குடும்பம் போன பிள்ளைகள் என்ன பண்ணும்? பார்ப்பாங்க. ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, பாஸ்டர் உங்க சபையை பத்தி எனக்கு தெரியும், உங்களை பத்தி தெரியும், உங்க சபைக்கு போறவங்களை பத்தி எனக்கு தெரியும், என்ன தெரியுது எனக்கு தெரியல, அவங்க எந்த மீனிங் சொன்னாங்க எனக்கு தெரியல. ஆனா அந்த ஒரு விஷயத்தை மட்டும் என் மைண்ட்ல ஏறிக்கிற விஷயம் என்னால மறக்க முடியல. என்ன தெரியுமா? நம்ம எல்லாரும் கவனிக்கிறார்கள். நம்ம எல்லாரையும் என்ன பண்றாங்க? கவனிக்கிறார்கள். அதை மட்டும் மறந்துடக்கூடாது. யாரை கவனிப்பாங்க? ஒரு ஆடியன்ஸ் யாரு எதை கவனிப்பாங்க? கீழே உட்கார்ந்து கவனிப்பாங்க. நிறைய கூட்டமும் போயிருக்கிறாங்க. யாரு கவனிப்பாங்க? மேடையில் யாரு இருக்கிறாங்களோ அவங்க தான் கவனிப்பாங்க. அப்ப நம்ம கவனிக்கப்படுவதாக இருக்குன்னு சொன்ன யாரு? நாம விசேஷமானவர்கள். அல்லேலூயா. நம்மை ஒருத்தவர்கள் கவனிக்கிறார்கள் சொன்னா நம்ம யாரு? நாம விசேஷித்தவர்கள். நாம் தேவனால அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், தேவனால பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். நம்மளை கவனிக்கிறார்கள் என்று சொன்னாலே நம்ம விசேஷமானவர்கள். அது எந்த சந்தேகம் இல்லை. அல்லேலூயா. கவனிக்கட்டும். அதுதான் முக்கியம். கவனிக்கட்டும். அங்கதான் அது விஷயம். அப்ப நம்ம நடக்கை பார்க்கிறார்கள், நம்முடைய விசுவாசத்தை பார்க்கிறார்கள், நம்முடைய அன்பை பார்க்கிறார்கள், நம்முடைய எல்லா செயல்பாடுகளையும் பார்க்கிறார்கள். தேவன் வாசம் பண்ண அதுக்குள்ள வந்துட்டீங்களா? எத்தனை நாள் திருப்பி நீங்க மெசேஜ் சொல்லி வர தெரியுமா? ஏன் தெரியுமா? எனக்கு பெருசா நிறைய நேரம் பேசணும்னு சொல்லி நம்ம டைம் முடிஞ்சு போச்சு. நான் வரும்போதே நினைச்சிட்டு வந்தேன், ஆண்டவரே அவங்க உள்ளத்துல விதைக்கிற விதை அது விளையின மாட்டவரே, அது கொஞ்ச நேரம் அதிக நேரம் எனக்கு வேண்டாம் மாட்டவரே, உன் சித்தத்தை பிரகாரம் நடத்துங்க ஆண்டவரே சொல்லிட்டு ஜெயிச்சுட்டு வந்தேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இதயத்துல பதியணும். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். டைம் முடிஞ்சிட்டு நான் இன்னொரு டாபிக் நான் போறேன். இன்னொரு காரியத்தை அவங்க சொல்றாரு. நான் வேகமா போறேன். இதோட நான் முடிக்கிறேன். டைம் முடிஞ்சிட்டு கவனிக்கல. பத்தாம் வசனத்தை வாசிங்களேன். 8வது வசனம், நான் உங்கள் நடுவிலே வாசம் பண்ணி எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குறாங்கன்னு சொன்னாரு. நான் உனக்கு காண்பிக்கும் வாசஸ்தலத்தின் மாதிரின்படியே அதனுடைய எல்லா தட்டுமுட்டுகள் மாதிரின்படியே அதை என்ன பண்ணுங்க செய்வீர்களாக. அதான் ஒழுங்கு கிரமத்தை நம்ம கை கொண்ட வேணும். 10ஆம் வசனத்தை வாசிங்க. சீத்தி மரத்துல ஒரு பெட்டி பண்ண கடவர்கள், அது நீளம் 2 முழமும், அதன் அகலம் 1.5 முழமும், அதன் உயரம் 1.5 முழம் இருப்பதாக. சரி, ஓகே. அதை எப்படி செய்யணும், எப்படி பண்ணணும், அதை எவ்வளவு தங்கத்தை போட்டு அதை ஒரு தவிடு போல தட்டி அதை அந்த பெட்டியை செய்யணுன்றதுதான் அதை பத்தி பேசியிருக்கோம். அப்படியே 2வது டாபிக் வந்துடலாம். 16ஆம் வசனத்தை வாசிங்க. சாட்சி பிரமாணத்தை அந்த பெட்டியில் வைப்பாயாக, பசுமொழினாலே கிருபாசனத்தை பண்ணுவாயாக. இப்ப என்ன பண்ணணும்? சாட்சி பெட்டி உண்டாக்கணும். சாட்சி பெட்டி மேல அந்த கிருபாசனத்தை வைக்கணும். அதுக்காக இந்த சாட்சி பெட்டி எதுன்னு சொன்னதா உடன்படிக்கை பிரமாணம் வைக்கிற மாதிரி நியாய பிரமாணம் பாத்தீங்களா? நியாய பிரமாணம், அந்த நியாய பிரமாணம் தான் அது உள்ளதான் வைக்கணும் இல்லையா? அதுக்காக அந்த சாட்சி பெட்டி அது அளவு இப்படிதான் இருக்கணும், அது தங்கத்தால செஞ்சு வைக்கணும் என்று சொல்லிட்டு சொல்றாரு. 2வது, அந்த பெட்டி மேல மூடியாக வைக்கப்படுகிறதா, அதுதான் என்னன்னு சொன்னாக்கா பசு பொன்னினாலே கிருபாசனத்தை பண்ணுவாயாக. அது அதே அளவு தான். அது எப்படி கிருபாசன பெட்டி எப்படி செஞ்சாங்களோ அதே மாதிரிதான் அந்த பெட்டிக்கு மேல மூடி வைக்கிறோம். அந்த கிருபாசனமும் அதே 1.5 முழமும் 3 முழம் 2.5 முழம் நீளமும் அது இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாரு. வாசிங்க 17 வாசிங்க. கிருபாசனத்தை பண்ணுவாயாக, நீளமும் 1.5 அகமும் இருக்க கடவுது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நல்லா கவனிங்க. இப்போ சுருக்கமா சொல்லிட்டு போறேன், டைம் இல்லாதனால சுருக்கமா சொல்லிட்டு போறேன். 1 வாசஸ்தலத்தை பண்ணுவாயாக. அந்த வாசஸ்தலம் என்பது என்னங்க? தேவன் தங்குகிற ஸ்தலம் இல்லையா? அன்றைக்கு பழைய ஏற்பாட்டுல இப்படி கட்டப்பட்ட அந்த கட்டடத்தில் தான் என்ன பண்ணாருங்க? வாசம் பண்ண இருந்தாரு. என்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கி அவர் எல்லாம் முடிந்தது என்று சொல்லி முடிச்சாரோ அப்போதே அந்த தேவாலயத்துல தொங்கிக் கொண்டிருந்த அந்த பரிசுத்த ஸ்தலத்தை மூடிக்கொண்டிருந்த திரைச்சீலை மேலிருந்து கீழ் என்ன பண்ணுங்க கிழிக்கப்பட்டது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இப்போ நான் 3 நாளுக்குள்ள கட்டுன்னு சொன்னாரு. அது எந்த ஆலயம்? அது 3 நாளுக்குள்ள கட்டுன்னு சொல்ற எந்த ஆலயம்? எந்த ஆலயம்?
நீ நானும் தான். அல்லேலூயா. அவருடைய உயிர்த்தெழுதல் மூலமாக எழுப்பப்பட்ட விசுவாசத்தினால வந்து அவரை விசுவாசிக்கப்பட்டு அவரால கட்டி எழுப்பப்படுகிற நீ நான் தான் அது. அல்லேலூயா. அந்த ஆலயம் எது? நீ நான் தான் அந்த ஆலயம். அல்லேலூயா. அப்ப பாருங்க, பழைய ஏற்பாட்டுல கட்டப்பட்ட ஆலயத்துக்குள்ளாக என்னெல்லாம் இருக்குது என்பதை நம்ம பார்க்கணும். அதாவது அது மிக முக்கியமா மகா பரிசுத்த ஸ்தலத்துல அது என்ன இருந்துச்சுங்க? இந்த உடன்படிக்கை பெட்டி. இந்த உடன்படிக்கை பெட்டி, இந்த உடன்படிக்கை பெட்டி மேல என்னதுங்க? கிருபாசனம். கிருபாசனம் வைக்கப்படுது. அந்த கிருபாசனத்துல தான் என்ன பண்ணுங்க? 2 கேரு பெண்கள் என்ன பண்ணுங்க? ரெக்கை படுத்திக்கிட்டு அந்த பெட்டி மூடிக்கிட்டு, ஒரு 2 ரெக்கையில மூடிக்கிட்டு 2 ரெக்கையில பறந்துக்கிட்டு 2 ரெக்கையில என்ன பண்றாங்க? மேல அதை மூடிட்டு இருக்கிறத பாக்குறோம் இல்லைங்களா? சரி, அப்ப அதை இப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு அதை இது போட்டு காமிக்கலாம். அது இருக்குதா? அது ஸ்டில் இருக்குதா? கிருபாசன பெட்டி இருக்குதா பாரு. அதை பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த போர்டு அடுத்த வாரத்துல என்ன பண்ணுங்க, இப்படி வச்சிருங்கப்பா. நான் ஏதாவது என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் அது படம் போட்டு காட்டுறேன். ஒயிட் போர்டு இருக்குல்ல, அடுத்த வாரத்துல ஒயிட் போர்டும் மார்க்கரும் வச்சிருங்க. அது சும்மா போட்டு படம் நல்லா புரியும், நமக்கு புரியும். சரி சரி, நம்ம விஷயத்துக்கு வந்துடலாம். இப்ப நல்லா கவனிங்க. யாத்திராகம புத்தகத்தை எடுத்து வாசிக்கலாம். பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள என்னென்ன இருக்கணும்? இப்போ பரிசுத்த ஸ்தலத்தை உண்டு பண்ணுவாயாக சொல்லிட்டாரு. 1. 2வது, அந்த ஸ்தலத்துக்குள்ளாக என்னென்ன இருக்கணும்ன்றத நம்ம நிறைய இருக்குது இல்லையா? ஒண்ணு மட்டும் பார்க்கலாம். இந்த பெட்டி மட்டும் பார்த்துட்டு இந்த சாப்டர் முடிச்சிடலாம். எத்தனை பேர் ரெடியா இருக்கிறீங்க? சொல்லு போயிட்டீங்களா? தண்ணி வேணுமா? புரியுங்க, நான் சீக்கிரமா ஒரு 10 நிமிஷத்துல முடிச்சிடுறேன் நான். சரி, ஓகே, எடுத்து வாசிக்கலாம். யாத்திராகம புத்தகம் 25ஆம் அதிகாரத்துல 22 வாசிக்கலாம். அங்கே நான் உன்னை சந்திப்பேன். கிருபாசனத்தின் மீதிலும் சாட்சி பெட்டியின் மேல் நிற்கும் 2 கேருபீன் நடுவிலும் இருந்து நான் இஸ்ரவேல் புத்திரருக்காக உனக்கு கற்பிக்க போகிறது எல்லாம் உன்னோட சொல்லுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ நான் வாசம் பண்ண, அவர் வாசம் பண்ணனா என்ன பண்ணுங்க? ஒண்ணு நாமளும் பேசணும். அவர் ஒரு குடும்பத்துல ஒருத்தர் வந்து நம்மோட கூட இருந்தாக்கா, அவர் மான தனியா இருந்துட்டாக்கா, அது என்ன இருக்காதுங்க? அங்க ஒண்ணுமே கிடையாது. அப்போ அந்த குடும்பத்துல வாசம் பண்ணுகிறவர் என்ன பண்ணுங்க? நம்மோட கூட பேசணும். சில பேர் குடும்ப பிரச்சனை எல்லாம் வரும்போது ஏங்க, அவரு மணிக்கணக்கா டிவி கிட்ட பேசுறாரு, மணிக்கணக்கா கம்ப்யூட்டர் கிட்ட பேசுறாரு, மணிக்கணக்கா இன்னொரு பொண்ணு கூட பேசுறாரு, மணிக்கணக்கா வேலையில போயிட்டு பேசுறாரு, மணிக்கணக்கா எது பேசுறாரு. ஆனா என்கிட்ட என்ன பண்ணல? என்கிட்ட பேசல சொல்லி கம்ப்ளைண்ட் இருக்குது. நான் யாரையும் குத்த சொல்றேன்னு தவறா நினைக்காதீங்க. கண்டிப்பா கணவன் மனைவிக்குள்ளாக என்ன பண்ணுங்க? நேரத்தை கொடுக்கணும், சொல்லணும். மனைவி பார்த்து கணவன் சொல்லணும், ஏமா அது உன் நேரம், நீ என்கிட்ட என்ன பேசணும் பேசுமா. என்ன பண்ணா உட்காந்து சொல்லிடணும். மனைவி சொல்லணும், ஏங்க இது உங்க நேரம், என்கிட்ட என்ன பேசுங்க சொல்லி என்ன பண்ணுங்க? இப்படி கொடுத்துடணும். கிடைக்கிற நேரத்தை என்ன பண்ணுங்க? இப்படி கொடுத்துதான் பாருங்களேன், மனசு விட்டு பேசுங்களேன். அந்யோன்ய ஐக்கியம் வளருங்க, புரிந்து கொள்வது வருங்க. பேசலாம் வராதுங்க, பேசினா தாங்க வரும். உலகத்துல இப்படி இருக்குதா? நான் மாத்திக்கிறேங்க, நான் மாத்திக்கிறேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நான் மாத்திக்கிறேங்க. கர்த்தர் நம்ம கூட என்ன பேசுவாரு? கர்த்தர் திருச்சபைக்கு என்ன சொன்னாரு? உன்கிட்ட இதெல்லாம் பாக்குறேன், இதெல்லாம் நல்ல விஷயத்தெல்லாம் பாக்குறேன், இதை குறித்து நான் மெச்சுக்கொள்றேன் சொல்லிவிட்டு, ஆனாலும் சில குறைகளை என்ன பண்றான் பாக்குறேன் சொல்லி என்ன பண்றாருங்க? சில விஷயத்துல மாறிக்கோ சொல்றல. அந்த மாதிரி நல்லா கவனிங்க. குடும்பத்துல தேவன் வாசம் பண்ண ஒரு குடும்பத்தை கட்டுன்னு சொன்னாக்கா அங்க என்ன பண்ணுங்க? உள்ள உடன்படிக்கை பெட்டி வைக்கணும், அங்க உறவாடுதல் இருக்கணும். தேவன் நம்மோட கூட என்ன பண்ணும்? பேசுவதற்காக இதை வச்சிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ கொஞ்சம் நேரத்தை கொடுங்க. சில பேருக்கு கணவன் பேச முடியாத, ரட்சிக்கப்படாதவங்க தான் கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனா நான் உங்களுக்கு சொல்றேன், நல்லா கேட்டுக்குங்க. அப்படிப்பட்ட கடினமான சூழ்நிலை ரட்சிக்கப்பட்டு இருக்கிறவங்க லகுவான விஷயம், ரட்சிக்கப்படாதவங்க கடினமான விஷயம் தான். ஆனா கூடாத விஷயம் கிடையாது. அதை நான் சொல்லிடுறேன். அல்லேலூயா. கூடாத காரியம் சொல்லி ஒண்ணு கிடையாது. ஆனா கொஞ்சம் கடினம் என்ன தெரியாம பண்ணணும்? இப்போ
நிறைய என்ன பாக்குறேன், சபைக்கு போகாத, ஜெபம் பண்ணாத, வேதம் வாசிக்காத, இப்படியான கூட போடுவாங்க. அவங்களுக்கு என்ன பண்ண சொன்னாக்கா மறு உத்தரவு, அவருக்கு என்னென்ன பிடிக்குதோ என்ன பண்ணுங்க, அவருக்கு பிடிச்ச மாதிரி எல்லாத்தையும் செஞ்சுட்டு என்ன கர்த்தர் உங்களோடு கூட இடைப்படுவாரு. ஏன்னா நீ யாரோட கூட தொடர்பு இருக்கிற, நீ தேவனோடு கூட தொடர்பு இருக்கிற. நல்லா கவனிங்க, இந்த வார்த்தை நல்லா கவனிங்க. நீ தேவனோடு கூட தொடர்பா இருக்கிற. நிறைய பேரு ரட்சிக்கப்படுற மனைவி இருக்கிறாங்க. நீங்க நினைக்கிறீங்க கணவன் தான் ரட்சிக்கப்பட சொல்லு. இல்ல இல்ல இல்ல, நான் நிறைய புருஷர்கள் கேட்டுக்கிறேன், என் மனைவி உன் இஷ்டம், நீங்க போங்க சர்ச்சைக்கு போ, நானும் போக மாட்டேன் சொல்றவங்களும் இருக்கிறாங்க. பெண்களும் சபைக்கு போகாம கோயிலுக்கு போறவங்களும் இருக்கிறாங்க. நீங்க நினைக்கிறீங்களா ஆண்கள் மட்டும் அப்படி இருக்காங்க? இல்ல, ரெண்டு சைடும் இருக்கிறாங்க. நல்லா கவனிங்க, யாரு கர்த்தருக்குள்ளாக இருக்கிறாங்களோ அவங்க தேவனோடு பேசுறவங்களாக இருந்தாக்கா, தேவனோடு அதிக நெருக்கத்துல உறவு இருக்கிறவங்க இருந்தாக்கா, நல்லா கவனிங்க, கர்த்தர் அவங்களோடு பேசுவாரு. சொல்றாரு, நீ ஊருக்கு போகும்போது கூட யாருக்கிட்ட என்ன பேச சொல்லி என்ன பண்ணுவேன், நான் உங்களோடு இருந்து என்ன பண்ணுவேன், நான் பேசுவேன். சொல்லியிருக்கிறா சொல்லியா? கேளுங்க, சொல்லியிருக்கிறா சொல்லியா? எத்தனை ஒரு ஆண்டவர் அப்படி பேசியிருக்கிறார். ஹல்லேலூயா. கவனிங்க, நம்ம ஒண்ணு எடுத்துட்டு போக சொல்லலாம் சொல்லிவிட்டு, ஆனா கர்த்தர் உண்மையாக ஆளுநர் இடைப்பட்டு பேசுறாங்க இருந்தாக்கா அவங்களுக்கு ஏற்றவாறு நம்ம அவன் வார்த்தையை கொடுத்து பேச வைப்பாரு. அந்த மனுஷன் அங்க ரட்சிக்கப்படுமா? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இது கர்த்தர் செய்து கிரியை, கர்த்தர் கல்வி செய்கிறார், செய்து கொண்டு இருக்கிறார். எத்தனை பேர் ரட்சிக்கப்படுகிறார்கள்? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ அப்படி செய்கிற தேவன் ஏன் உங்க குடும்பத்துல கணவனுக்கும் மனைவி பேச மாட்டாரா? கண்டிப்பா பேசுவாரு. அதுதான் மிக முக்கியமானது. என்னன்னு சொன்னாக்கா, ஒரு மனைவி ரட்சிக்கப்படலையா, மனைவி நீங்க என்ன கணப்பட்டு என்ன செய்யணுமோ அவங்க செய்ய அத்தனை செஞ்சு முடிக்கணும். அதே போல கணவன் ரட்சிக்கப்படலையா, கணவனுக்கு என்ன செய்யணுமோ அத்தனை செஞ்சு முடிச்சிடணும். முடிச்சுட்டு அவருக்கு இப்ப என்ன பண்ணாக்கா, கணவன் உங்களோட பேச சொல்லியிருந்தாங்கல்ல, கர்த்தர் உங்களோட பேசியிருப்பாரு. இப்போ அந்த ஞானத்தோடும் அந்த விவேகத்தோடும் தேவனுடைய பலத்தோடும் தேவன் உங்களோட பேசின வார்த்தையை கொண்டு என்ன பண்ணுங்க, அவர்கிட்ட போய் பேசுங்க. ஐயா இந்த வேலையை செய்ய சொல்லுங்க, ஏதோ ஒரு வேலையை கொடுப்பாரு. நான் இதுதான் சொல்லி சொல்ல முடியாது, ஏன்னா கர்த்தர் உங்களுக்கு எப்படி பேசுறாரோ அந்த வார்த்தை கொண்டு தான் நீங்க பேச போறீங்க. எத்தனை பேர் விளங்குது நான் சொல்ல வருது? நான் சொல்றது எத்தனை பேர் புரியுதுங்க? கர்த்தர் உங்களோட பேசுவாரு, நீங்க அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சிடறீங்க. செஞ்சுட்டு இப்ப என்ன சொல்லணும்னாக்கா, நீங்க அவங்ககிட்ட ஒரு வார்த்தையை கொடுக்குறீங்க, கொடுத்து இதை செஞ்சிருங்க ஐயா, என் ஆண்டவனே, என் மாமாவே, இல்ல என் தலைவனே, என்ன கூப்பிட்டு என்ன பட்ட பேரை கூப்பிட்டு அவரை நீங்க வாழ்த்தி புகழ்ந்து பேசுறீங்க. பேசிட்டு இது வந்து வேலை கொஞ்சம் செஞ்சிருங்க சொல்லிட்டு வந்துடுறேன். இதெல்லாம் செய்ய முடியாதுன்னு சொன்னாங்க, உன்னால முடிங்க செஞ்சுட்டு வாங்க சொல்லிட்டு வந்துட்டே இருக்கணும். அது எதுவோ கர்த்தர் உங்களோட பேசுவார். ஹல்லேலூயா. நீங்க கர்த்தரோட இருந்தா அவர் உங்களோட கூட இருப்பா. உங்களோட கூட இருக்க தேவன் என்ன சும்மா இருக்க மாட்டாரு, என்ன பண்றாரு, பேசுவார். அந்த வார்த்தை கொண்டு அவங்க பேசி பாருங்க. இப்படி நீங்க தேவன் உங்க குடும்பத்துல வாசம் பண்ணும்படி ஒரு குடும்பத்தை கட்ட முடியும் உங்களால. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஐயோ, எங்க மனைவி கிட்ட வச்சிக்க முடியாது, அவன் எதுலயுமே அவரை குறை சொல்ல முடியாது. தானியேலை பார்த்து எத்தனையோ பிரதானிகள் என்ன பண்றாங்கன்னா, அவங்ககிட்ட ஏதாவது ஒரு குற்றத்தை கண்டுபிடிக்கலாம் சொல்லி பாடுறா சொல்லிட்டு, அவன் பண விஷயத்துல எப்படி இருக்கிறான், கணக்கு விஷயத்துல எப்படி இருக்கிறான், வந்து லஞ்சம் வாங்கிருக்கான் பாடுறா சொல்லிட்டு பார்த்தா ஏங்க எதுலையுமே அவனை ஒண்ணும் பண்ண முடியலங்க என்கிற அளவுல. ஹல்லேலூயா. எத்தனை பேர் புரியுதுங்க? என்கிற அளவுல எந்த விஷயத்திலும் உங்களை குற்றம் சாட்டாத அளவுல நீங்க என்ன பண்ணுங்க, கொஞ்சம் கடினம். நீங்க இதை இப்படி நீங்க செஞ்சுட்டீங்கன்னு சொன்னாக்கா தேவன் வாசம் பண்ணுகிற ஒரு குடும்பத்தை நீங்க கட்டி கொண்டு இருக்கிறீங்கன்னு சொல்லி அர்த்தம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்ப பேசுங்க, ஐயோ இவர்கிட்ட வச்சுக்க கூடாது, இவர் சொடத்தனமும் செஞ்சுட்டு போடுன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, உங்ககிட்ட அவங்க சரண். நீங்க அந்த குடும்பத்துல ஆவிக்குரிய விஷயத்துல நீங்க இருக்கிறதுனால நீங்களே தலைவரானாலும் அங்க தப்பு கிடையாது. ஆமா, நான் சொல்லிட்டேன். ஒரு மனைவி ஆவிக்குரிய விஷயத்துல இருந்து ஒரு கணவன் ஆவிக்குரிய விஷயத்துல இல்லாத இருந்தாக்கா நீங்களே அந்த இடத்துல தலைவியாக இருந்தாலும் தவறு ஒன்று இல்லை. அது பைபிள் அனுமதிக்குது, கர்த்தர் அதுக்கு அனுமதிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருந்த போதிலும் பிரமாணத்தை மாற்றக்கூடாது. என்றைக்கும் என்னது, கணவனா உங்களுக்கு தலை, அதை நீங்க மாத்திரவே கூடாது. நான் சொல்றது இந்த ஒரு ஆவிக்குரிய விஷயத்துல மட்டும் நீங்க பிரமாணத்தை மாத்திரக்கூடாது. அது மாறாது பிரமாணம், அது மாறாது. அதை நீங்க மாத்திராதீங்க. அந்த நேரத்துக்கு அந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறு அந்த இடத்துல நீங்களே கூட என்ன ஆயிடலாம், தலைவர் ஆயிடலாம். ஆனா எப்போதுமே தலைவராக இல்லை. அது நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்க தவறா புரிஞ்சுக்கணும் நான் சொல்ற செய்தி. ஹல்லேலூயா. எத்தனை பேர் புரியுதுங்க? ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஸ்தோத்திரம். கர்த்தர் வாசம் பண்ணும்படி குடும்பத்தை கட்டும்படி கர்த்தர் விரும்புகிறார்.
பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். எடுத்து வாசிக்கலாம். இப்போ அது உடன்படிக்கை பெட்டியில என்ன இருக்குதுங்க? உடன்படிக்கை பெட்டியில என்ன இருக்குதுங்க? சாட்சி பெட்டியில என்ன இருக்குதுங்க? இதுக்குள்ள என்ன இருக்குதுங்க? பிரமாணங்கள் இருக்குது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பிரமாணம் இருக்குது. இது இது கிட்ட போய் தான் இதுல இருந்தா கர்த்தர் மகிமையை என்ன பண்ணுவாருங்க? எழுப்புவாரு. இது மத்தியில இத உடன்படிக்கை பெட்டி, இது மேல இருக்குது பாருங்க, அதான் கிருபாசனம். இதான் கிருபாசனம். புரியுதுங்களா? அதான் கிருபாசனம். அந்த கிருபாசனத்து நடுவில் இருந்தா கர்த்தர் என்ன பண்ணுவாருங்க? பேசுவார். இப்போ நமக்கு அது இல்ல, நமக்கு என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். எரேமியா புஸ்தகம் எரேமியா 31, 33 வாசிக்கலாம். எரேமியா 31, 33 வாசிங்க. நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோடு பண்ண போகிற உடன்படிக்கையாவது நான் என் நியாயப்பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து அதை அவர்கள் இருதயத்திலே எழுதி நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏதாவது சத்தம் ஒரு அள்ளி சொல்லமா? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப பாருங்க என்ன பண்ண சொன்னா, இந்த உடன்படிக்கை பெட்டியில என்ன நியாயப்பிரமாணம் அங்க வைக்கப்பட்டு இருக்குது. அந்த உடன்படிக்கைய இப்போ எங்க எழுதி வைக்கிறாராம்? எங்க எழுதி வைக்கிறாரு? அப்போ ஏற்கனவே நாம தான் என்ன அவருடைய ஆலயமாக இருக்கணும். நல்ல கவனிங்க. அப்போ அவர் வாசம் பண்ணுகிற ஒரு ஸ்தலத்தை கட்டுறதுக்காக தான் நம்ம குடும்பத்தை என்ன பண்றோம்? கட்டுறோம். அப்போ நமக்குள்ளாக என்ன இருக்கணுங்க? இந்த பெட்டி என்ன பண்ணுங்க? இப்ப நமக்கு இந்த ஆலயத்துல எப்படி இந்த பெட்டி இருக்குதோ, நமக்குள்ளாக ஒரு இதயம் இருக்குது போல, அந்த இதயத்துல பின்னா இருக்குதுங்க உடன்படிக்கை பெட்டி. நியாயப்பிரமாணம் சொன்னாக்கா நமக்கு என்னது? இயேசு சொன்ன உபதேசங்கள், இயேசு சொன்ன ஒவ்வொரு ஆலோசனைகள், இயேசு சொன்னதான ஒவ்வொரு சத்தியங்கள் பவுல் மூலமாக இன்னும் இப்படி அநேகர் மூலமாக எழுதப்பட்ட தேவ வார்த்தைகளை எங்க எழுதணுங்க? அல்லேலூயா. எங்க எழுதணும்? ஏற்கனவே அங்க எழுதி வச்சது இப்ப எங்க எழுத சொல்றாரு? இதயத்துல எழுத வச்சு சொல்லி இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நான் வேகமா போறேன். 1 ராஜாக்கள் 8:9 வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட பின் கர்த்தர் அவர்களோடு உடன்படிக்கை பண்ணுகிற போது மோசே ஓரேபிலே அந்த பெட்டியில் வைத்த 2 கற்பனைகளே அல்லாமல் அதுல வேறொன்றும் அல்லேலூயா. அதுல என்ன இல்ல? அந்த பெட்டியில நியாயப்பிரமாணமாகிய அந்த அந்த கற்பனைகளுக்கு இருக்குது பாத்தீங்க. 10 கட்டளைகள் அடங்கிய 2 கற்பனைகள் இருக்குது பாத்தீங்களா? அதை தவிர என்ன இல்ல? வேறொன்று அதை என்ன பண்ணக்கூடாதுங்க? வைக்க கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதயத்துல தேவையில்லாத குப்பைகள் எல்லாம் என்ன பண்ணிடுங்க? தள்ளிடணும். முன்னே அந்நியராயும் துர்க்கிர்களாலும் நிறைந்தவர்களாயும் தேவ நட்டவர்களாயும் இருந்த நாம இப்போது தேவத்துல சேர்ந்த போது நம்ம இதயத்துல என்ன பண்ணுங்க? இந்த உடன்படிக்கை பெட்டியை கொண்டு போய் என்ன பண்ணிக்கணுங்க? இதயத்துல வச்சுக்கணும். ஏற்கனவே இருக்கிற குப்பைகள் என்ன பண்ணுங்க? தூக்கி எரிஞ்சிடணும். அல்லேலூயா. சொல்றோம். தேவையில்லாத குப்பை, பொறாம, எரிச்சல், பண ஆசை, இப்படிப்பட்ட காரியங்கள் என்ன பண்ணுங்க? தூக்கி எரிஞ்சிடணும். அல்லேலூயா. தேவன் நமக்கு கொடுக்கப்படுது. அதுவும் மிக முக்கியமா புதிய ஏற்பாட்டுல கொடுக்கப்படுகிற பிரமாணத்துல என்ன பண்ணுங்க? இதயத்துல எழுதி வச்சுக்கணும். நியாயப்பிரமாணத்தை அவர் நிறைவேற்றி முடிச்சிட்டாரு. இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிட்டாருங்க? நிறைவேற்றி முடிச்சிட்டாரு. இப்ப எந்த இதுல இருக்கோம் நம்ம? ஆமா, புதிய பிரமாணத்துல புதிய உடன்படிக்கையில நம்ம இருக்கிறோம். அல்லேலூயா. இயேசு கொடுத்த உபதேசங்கள். அல்லேலூயா. நான் ஏற்கனவே கூட சொல்லி இருக்கிறேன்ல, மத்தேயு 5ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரம் யாருக்கு மனப்பாடம் சொல்றாங்க? பரிசு ஒன்று சொல்லியிருக்கிறேன். சொல்லுனா மனப்பரிசவங்க 5ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரம் மனப்பாடம் சொல்றவங்களுக்கு நல்ல சிறந்த பரிசு உண்டு.
படிச்சிங்க எல்லாத்தையும். லகுவானது தான், ஈஸி தான், ஈஸி தான். படிச்சு மனப்பாடம் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நீங்க வச்ச டைம் தான் வச்சு படிச்சுங்க. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரம் டைம் போயிருக்குது, கவனிங்க, படிச்சு வச்சுங்க. இந்த புதிய ஏற்பாட்டு கிறிஸ்துவ பிள்ளைகளுக்கு அது மிக அவசியமான. ஆமா, பழைய பிரமாணத்துக்கும் சொல்லப்படும் கேள்விப்பட்டிருப்பீர்கள், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் இயேசு சொல்லுவாரு. அது எல்லாத்தையும் பூசாக்கி வைப்பாரு. ஆமா, உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அதுக்கு இதுக்கும் ஒப்புமைப்படுத்தி சொல்லியிருப்பாரு இயேசு கிறிஸ்து. நமக்கு ஈஸியா இருக்கும். இப்ப நம்ம எதுல வாழறோம், இன்னுமே நம்ம பழைய உடன்படிக்கை பிரகாரம் வாழறோமான்றத நம்மள அதுல இருந்து விடுதலை ஆக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, சொல்றோம். நிறைய பேரு இன்னைக்கு வரைக்கும் கூட நிறைய சபையில பழைய உடன்படிக்கை செய்தி ஓடிட்டு இருக்குது. ஆமா, உன்னை அப்படி ஆக்குவேன் இப்படி ஆக்குவேன் என்ன ஓடிட்டு இருக்குது. அல்லேலூயா. புதிய ஏற்பாட்டு ஆவிக்குரிய சத்தியங்கள் நிறைய சபையில இல்ல. ஆனா நீங்க கேட்கிற உங்களுக்கு அதுதான் உங்களுக்கு, ஓ எப்படி பேசுறாங்க பாரு, பால்சங்கர் ஒண்ணு கூட இப்படி பேசுறது கிடையாது நீங்க நினைக்கலாம். பெரிய மனவில்லை, அதெல்லாம் என்னது பழைய ஏற்பாட்டு உடன்படிக்கை அது முடிஞ்சிச்சு. அவங்களை பத்தி பேசிட்டு இருக்கிறாங்க, அதை பத்தி நீங்க ஆச்சரியப்படாதீங்க. ஆமா, உங்களுக்கு புதிய ஏற்பாட்டு புதிய உடன்படிக்கை கொடுத்த சத்தியங்கள் உங்களுக்கு என்ன பண்ண பாத்துங்க போதிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. உங்களுக்கு அது போர் தான் அடிக்குதுன்னு சொன்னாக்கா அது நான் ஒண்ணும் பண்ண முடியாது. அல்லேலூயா, சோத்திரம். அவங்க உங்களை என்கரேஜ் பண்ண முடியாத, பழைய உடன்படிக்கை பத்தி உங்களை என்கரேஜ் பண்ணிட்டே இருப்பாங்க. ஆமா, அது உங்களுக்கு சந்தோஷம் சொன்ன போதே திருப்பி எல்லாருக்கும் வருது. ஆமா, நமக்கு இப்ப என்ன வேணுங்க, புதிய உடன்படிக்கைக்குரிய சத்தியங்கள், அவைகளை குத்த நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். அல்லேலூயா. சரி, அப்ப தேவையில்லாத குப்பையால என்ன பண்ணுங்க, எடுத்து போட்டுடணும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்போ அதுக்கு மேல என்ன இருக்குது, கிருபாசனம். அந்த உடன்படிக்கை பெட்டி மேல என்ன இருக்குதுங்க, கிருபாசனம். கிருபாசனம் எதை குறிக்குதுன்னு சொன்னா கிருபையை குறிக்கிறது. அல்லேலூயா. நான் சீக்கிரமா முடிச்சிடுறேங்க, இந்த தலைப்பு நான் விட்டுட்டேன். இது சொல்லிதான் முடிச்சுதான் ஆகணும். இதோட முடிச்சு பார்த்தேன், இது கொஞ்சம் சொல்லிதாகணும், இதை கன்க்ளூஷன் ஆகுதுன்னு நினைக்கிறேன். எடுத்து வாசிக்கலாம். என்னாகமம் 5ஆம் அதிகாரம். நீங்க நினைக்கலாம் எடுக்கிற சத்தியமெல்லாம் பழைய ஏற்பாடு பேசுறீங்க, நீங்க எப்படி புதிய உடன்படிக்கை பற்றி சொல்றீங்கன்னு சொல்லிட்டு. பழைய ஏற்பாட்டு வசந்த சொன்னாலும் கூட உங்களுக்கு சத்தியங்கள் என்னதான் அது புதிய ஏற்பாட்டுக்குரிய உடன்படிக்கை பற்றி நான் பேசிட்டு இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எடுத்து வாசிக்கலாம். 5ஆம் அதிகாரம், என்னாகமம் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆண் பிள்ளையானாலும் பெண் பிள்ளையானாலும் அப்படிப்பட்டவர்களை நீங்கள் விலக்கி நான் வாசம் பண்ணுகிற உங்கள் பாளையங்களை அவர்கள் தீட்டுப்படுத்தாதபடிக்கு நீங்கள் அவர்களை பாளையத்துக்கு புறம்பாக்கி விட கடவீர்கள் என்றார். ஆமா, ஸ்தோத்திரம். ஆண் பிள்ளையானாலும் பெண் பிள்ளையானாலும் அப்படிப்பட்டவர்களை நீங்க விலக்கி நான் வாசம் பண்ணுகிற தங்கள் பாளையங்களை அவர்கள் தீட்டுப்படுத்தாதபடிக்கு நீங்கள் அவர்களை பாளையத்துக்கு புறம்பாக்கிய கடவர்கள் என்று சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதான் சொல்றேன், முன்பாகவே நாம அதாவது தேவன் வாசம் பண்ண ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்பட்டு சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு நாம என்ன பண்றோம், ஒரு தேவன் வாசம் பண்ண ஒரு குடும்பத்தை என்ன பண்ணுங்க கட்டப்படுறது சொல்லிதான் பாத்துட்டு வருகிறோம். அப்ப அந்த குடும்பத்துல ஸ்தோத்திரம் இந்த ஸ்தலத்தை தீட்டுப்படுத்துகிற அந்த ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அது என்ன பண்ணுங்க அதை சரி பண்ணணுமே தவிர புறமா கூட அங்கே போகணுமே தவிர அந்த ஸ்தலம் என்ன பண்ண கூடாதுங்க, தீட்டுப்பட்டுட விட்டுடவே கூடவே கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அது சரிப்படுத்தணும். அப்ப அது சரிப்படுத்திதான் என்ன இருக்குதுங்க, கிருபாசனம். கிருபாசனம் என்னது, எதை குறிக்குதுங்க, கிருபையை குறிக்கிறது. கிருபை என்ன பண்ணுங்க, நமக்கு மன்னிப்பை தரும். கிருபை நமக்கு என்ன கொடுக்கும், மன்னிக்கும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவைகளை தான் கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிறது, அதுதான் அங்க வெளிக்காட்டுகிறது. கிருபாசனம் எதை குறிக்குதுன்னு சொன்னாக்கா நம்ம கிருபையை குறிக்கிறது. கிருபை நமக்கு பாவ மன்னிப்பாக்கிய மன்னிப்பை அங்க தருகிறதா இருக்குது. அப்போ எப்போதுமே என்ன பண்றாரு, அங்க இருந்துதான் நான் என்ன பண்ணுவேன் சொல்லி இருக்கிறாரு, நம்ம பேச சொல்லி இருக்கிறாரு இல்லையா. அப்போ அங்கிருந்து பேசுகிற தேவை நம்ம கிட்ட இருக்கிற சரியானவர்களே சொல்லி நம்மளை மெச்சி கொண்டு நம்மளை உயர்த்துவாரு. சரியான விஷயத்தை என்ன பண்ணுவாருங்க நமக்கு சொல்லி இது மண்கடும்படா சொல்லி நம்ம என்ன பண்ணுவாருங்க சொல்லுவாரு. அப்பவே என்ன பண்ணுங்க, அதை என்ன பண்ணுங்க, இயேசுவே இந்த கிருபை தாங்க. அதனால்தான் எபிரேயருக்கு சொல்லும்போது சொன்னாரு, ஆதலால் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் கிருபை அடைவோம் தைரியமாய்
கிருபாசன தண்டைக்கு சேர கடவுள்னு சொல்லியிருக்கிறார். அப்போ என்ன பண்ணுங்க, இப்படிப்பட்ட விழுகிற நேரத்துல, இப்படிப்பட்ட எப்பெல்லாம் நம்ம தவறுகிற நேரத்துல எல்லாம் கிருபாசனத்துக்கு நேரா போய் என்ன பண்ணுங்க, அன்றைக்கு இந்த கிருபாசனத்துல போயிட்டு மன்னிப்பு கேட்கறதுக்காக அன்றைக்கு பெரிய விஷயமா இருந்துச்சு. அன்னைக்கு ஒரு ஆடு எட்டு போனோம், ஒரு மாடு எட்டு போனோம், எட்டு போயிட்டு அது பிரதான ஆசிரியர் என்ன பண்ணிருக்க, அதை வெட்டி இந்த அந்த அது ஒதுக்கப்பட்டதெல்லாம் பாலத்துக்கு புறமே கொட்டிடுவாங்க. தேவையானதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, தேவனுக்கு பரிசெலுத்தி அந்த ரத்தத்தை கொண்டு போய் தான் இந்த கிருபாசன தண்ணி என்ன பண்ணுவாங்க, போயிட்டு திரிப்பார்கள். அல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் அப்படி வச்சில்ல, அந்த கிருபாசனத்துக்கு இப்படி அந்த ரத்தம் போகும்படி வைக்கல. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்றைக்கு நமக்காக ரத்தம் சிந்தினாரோ அப்பொழுதே அல்லேலூயா ஸ்தோத்திரம் நமக்கு மன்னிப்பு கிடைச்சிருக்குதுங்க. இதுக்காக கரணத்துக்கு கர்த்தர் நம்ம நடி சொல்றாங்க. ஸ்தோத்திரம். மன்னிப்பு ஆண்டவர் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க, அவர் ரத்தம் செஞ்சு எல்லாத்தையும் முடிச்சு வச்சிருக்கிறாங்க. நாம கிருபாசனத்துக்கு போயிட்டு என்ன பண்ணுங்க, உதவி செய்யுங்க ஆண்டவரேன்னு கெஞ்சோம். இதுதான், வேற ஒண்ணும் கிடையாது. உதவி செய்யுங்க ஆண்டவரே, எத்தனை விஷயத்தை தவறுறேன், என் குடும்பத்தை நீங்க வாசம் பண்ண என்ன பண்ண, ஒரு குடும்பத்தை கட்டணும், ஆனா என் வாயை கட்ட தடையா இருக்குது, என் கோபம் கட்ட தடையா இருக்குது, என் வேற விதமான தீக்கு ஆசை என்ன கட்ட தடையா இருக்குது, எனக்கு மன்னிங்க, இந்த நேரத்துல எனக்கு உதவி செய்யுங்கன்னு ஆண்டவருக்கு கேளுங்க. கேளுங்க, உதவி கேளுங்க. கட்டுறதுக்கு எது தடையா இருக்குதோ, பிள்ளை தடையா இருக்கிறானோ புறம்பாக்கி போடணும், புறம்பாக்கி போடணும். அல்லேலூயா ஸ்தோத்திரம். இன்னொரு வசனத்தை கொடுத்து வாசிக்கலாம். லேவியராகமம் 10ஆம் அதிகாரம் 4வது வசனம். லேவியராகமம் 10ஆம் அதிகாரம் 4வது வசனம். பின்பு மோசே ஆரோனின் சிறிய தகப்பனான மூசியேலின் குமாரனாகிய மீசவேலையும் எஸ்னாபானையும் எடுத்து, நீங்கள் கிட்ட வந்து உங்கள் சகோதரரை பரிசுத்த ஸ்தலத்துக்கு முன் நின்று எடுத்து பாளையத்துக்கு புறம்பே கொண்டு போக என்றான். ஒன்னு வாசிங்க. பின்பு ஆரோனின் குமாரனாகிய நாதாபும் அபியோகும் தன் தன் தூப கலசத்தை எடுத்து அவைகளை அக்கினியையும் அதின்மேல் தூப வெப்பத்தையும் போட்டு கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிடாத அக்கினியை அவர்களுடைய சந்நிதியில் கொண்டு வந்தார்கள். அப்பொழுது அக்கினி கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து புறப்பட்டு அவர்களை பட்சித்தது. அவர்கள் கர்த்தருடைய சந்நிதியில் சென்றார்கள். அப்பொழுது மோசே ஆரோனை நோக்கி, என்னிடத்தில் சேர்கிறவர்களால் நான் பரிசுத்தம் பண்ணப்பட்டு சகல ஜனங்களுக்கு முன்பாக நான் மகிமைப்படுவேன் என்று கர்த்தர் சொன்னது இதுதான் என்றான். ஆரோன் பேசாமல் இருந்தான். பின்பு மோசே ஆரோனை இப்ப என்ன நடக்கு சொன்னாக்கா, பின்பு ஆரோன் குமாரனாகிய நாதாபும் அபியும் தன் தன் தூப கலசத்தை எடுத்து அவைகளில் அக்கினியையும் அதன் மேல் தூப வர்க்கத்தையும் போட்டு கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிடாத அந்நிய அக்கினியை அவருடைய சந்நிதியிலே கொண்டு வந்தார்கள். அப்போது அக்கினி கர்த்தருடைய சந்நிதியில் புறப்பட்டு அவருடைய பட்சித்தது. அவர்கள் கர்த்தருடைய சந்நிதியில் செத்தார்கள். அப்போது மோசே ஆரோனை நோக்கி, என்னிடத்தில் சேர்கிறவர்களால் நான் பரிசுத்தம் பண்ணப்பட்டு சகல ஜனங்களுக்கும் முன்பாக நான் மகிமைப்படுவேன் என்று கர்த்தர் சொன்னது இதுதான் என்றார். ஆரோன் பேசாதர்னா. இப்ப பாருங்க, இப்ப பிடிக்காத விஷயங்களை, அதாவது இந்த சப்ஜெக்ட் குறித்த ஆவிகள் விஷயங்களை நம்ம பிறகு நம்ம பார்க்கலாம். இது இப்ப நான் சொல்ல முடியாது. இங்க உங்களுக்கு இந்த காரியத்துல இருந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற விஷயம் என்னன்னு சொன்னாக்கா, இந்த இடத்துல பார்த்து சொன்னாக்கா, தேவனுக்கு பிரியமில்லாத செஞ்ச காரியத்தை செஞ்சவன் என்ன பண்ணப்பட்டா, கர்த்தருடைய சமூகத்துல இருந்து என்ன பண்ணப்பட்டா, அவன் செத்தான். அவனை தூக்கி என்ன பண்ண சொல்றாங்க, பாளையத்துக்கு புறம்பாக்கி போட சொல்றாங்க. நல்லா கவனிங்க, பாளையத்துக்கு இந்த வசந்த மைண்ட் ஏத்திங்க. பாளையத்துக்கு அவன் என்ன பண்றாங்க, புறம்பாக்கி போடுறாங்க. புறம்பாக்கி போட்டு அங்கதான் போயிட்டு அடக்கம் பண்றாங்க. நல்லா வாசிட்டு வாங்க. இந்த பாளையம் மறக்காதீங்க, பாளையத்துக்கு புறம்பாக்குதல் என்ற வார்த்தையை மைண்ட்ல வச்சுங்க, எல்லாரும் வச்சுங்க, நல்லா ஏத்திங்க. பாளையத்துக்கு புறம்பாக்குறத விஷயம் மைண்ட்ல நல்லா ஏத்திக்குங்க. ஸ்தோத்திரம். நம்ம தொடர்ந்து வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம். நான் அவளை ஃபுல்லா உங்களுக்கு சொல்லி முடிக்கணும், நேரம் போதாது. இப்பவே நேரம் ஆயிடுச்சு. ஸ்தோத்திரம். எனக்கு 12 தான் கொடுத்தீங்க. நான் அப்படி இருந்து சீக்கிரம் முடிக்கலாம் தான் நினைச்சேன். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 16-17 வசனத்தை வாசிக்கலாம். தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் எது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சரி, ஓகே. எபிரேயர் புத்தகத்தை எடுத்துக்குவோம். எபிரேயர் 13ஆம் அதிகாரம். எபிரேயர் 13ஆம் அதிகாரம்
11-12 வசனத்தை வாசிக்கலாம். ஏனென்றால் ம். எந்த மிருகத்தினுடைய ரத்தம் ஆ. பாவ நிமித்தமாக பரிசுத்த ஸ்தலத்துக்கு ஆ. பிரதான ஆசாரியனாலே கொண்டு வரப்படுகிறதோ ஆ. அந்த மிருகங்களின் உடல்கள் அந்த மிருகங்களின் உடல்கள் பாளையத்துக்கு புறம்பே சுத்திகரிக்கப்படும். அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த ரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். கரத்தை கர்த்தருக்கு நன்றி செலுத்துறோமா? இயேசு கிறிஸ்துவுக்கு அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, எந்த மனுஷன் அசுத்தனாக பாவம் செய்கிறவங்க இருக்கிறானோ அவன் அங்க என்ன பண்ண போறானாக்கா மறிக்கிறான். அவனை தூக்கி என்ன பண்றாங்க, பாளையத்துக்கு புறம்பாக்குறாங்க. நல்லா கவனிங்க, பாருங்க. அந்த வேலை இங்க என்ன அங்க இயேசு கிறிஸ்து அந்த வேலை எப்படி மாத்தி அமைக்கிறான்னு சொல்லி பாருங்க. ஒருத்தவன் தப்பு செஞ்சவன் அவன் சாகடிக்கப்பட்டு அவனை தூக்கி பாளையத்துக்கு புறம்பாக்கு போடுகிற அந்த நிலைய வேண்டான்னு சொல்லி மனசாபப்பட்டு அதை செய்ய வேண்டாம். அதுக்கு பதிலாக நான் இன்னொன்னு செய்ய நான் திட்டம் போட்டு வச்சிருக்கிறேன். அந்த திட்டம் தான் என்ன சொல்லி பார்த்து சொன்னாக்கா அவர் சொல்றாரு, அவர் விலைக்கு சொல்றா பாருங்க. ஏனென்றால் யாராவது ஒருத்தன் பாவம் செஞ்சிருந்தாக்கா எந்த மிருகத்துடைய ரத்தம் பாவங்கள் நிமித்தமாக பரிசுத்த ஸ்தலத்துக்கு பிரதான ஆசாரியனாலே கொண்டு வரப்படுகிறதோ அந்த மிருகங்களின் உடல்கள் பாளையத்துக்கு புறம்பே சுட்டரிக்கப்படும். அந்தபடியே இயேசுவும் அந்த வேலையத்தான் இப்போ நான் ஒரு பாவம் செஞ்சுட்டு என் பாவத்து நிமித்தமாக நான் ஒரு பலியை கொண்டு வந்து அந்த பலி நிமித்தமா அந்த ரத்தத்தை இந்த கிருபாசனத்தை இதுல தெளிச்சு அங்க பாவம் மன்னிப்பாக மீட்பை பெற்றுக்கொண்டு அந்த மனுஷன் புறப்பட்டு போகணும். இப்போ அந்த வேலையத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தாமே பலியாகி தான் ரத்தத்தை சிந்தி என்ன பண்ணுகிறாருங்க, இந்த மீட்பை இந்த மன்னிப்பை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உனக்கு எனக்கு கொடுத்திருக்கிறாங்க. கரத்தை காத்து நன்றி சொல்றாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, சோத்திரம். அப்ப நமக்காக அவர் புறம்பாக்கப்பட்டாருங்க. நாம புறம்பாக்கப்பட வேணும். நாம புறம்பாக்கப்படுறத அவர் வேண்டாம்னு சொல்லிட்டு என்ன பண்றாருங்க, அவரு புறம்பாக்கப்படுறாங்க, பாளையத்துக்கு புறம்பாக்கப்படுறாங்க. நம்முடைய வாழ்நாள் முழுவதுமாக அவருக்கு நன்றி செலுத்த வேண்டியதாங்க, வேற ஒண்ணும் இல்லைங்க. நம்ம ஜீவகாலம் எல்லாம் நமக்காக அவர் புறம்பாக்கப்பட்டாருங்க, அவர் தள்ளப்பட்டாரு. உண்மையை சொல்ல போனா நாம தான் பாளையத்துக்கு புறம்பே தள்ளப்படணும் பாவத்துக்கு நிமித்தமாக. ஆனா தேவன் நமக்காக அவர் புறம்பாக்கப்பட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 15-16 வாசிங்க. எழுந்து போகாதீங்க. எப்படி எடுப்போம்? யாதொரு கசப்பான வேர், கலக்கம், சண்டை, இப்படிப்பட்ட விரோதம், பகை, இதனால என்ன பண்ணப்படுங்க, கிருபைய இழந்து போயிடுவோம். இப்படிப்பட்ட காரியத்தினால கிருபை என்ன பண்ணாதீங்க, இழுக்காதீங்க. தேவன் வாசம் பண்ண அந்த குடும்பத்தை என்ன பண்ணுங்க, எங்கேயே போயிட்டீங்க. தேவன் வாசம் பண்ண ஒரு ஸ்தலத்தை வசனம் நான் உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தேன், தேவன் வாசம் பண்ண வசனத்தை சொல்றீங்க நீங்க, வசனத்தை சொல்றாங்க கரெக்ட் தான். நான் உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தேன், தேவன் வாசம் பண்ண குடும்பத்தை கட்டணும். அந்த குடும்பத்துல தேவன் வாசம் பண்ண குடும்பத்தை கட்டாத படிக்க என்ன வரும்டா, தேவனுடைய கிருபை எழுந்து போகிறது என்ன வரும், கசப்பு, கோபம், மூர்க்கம் என்ன பண்ணப்படும் வரும். அப்போ அந்த கிருமி எழுந்து போகாத படிக்க என்ன பண்ணுங்க, ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கடைசியா நல்லா கவனிங்க, ஒருவனும் இந்த கிருபிய எழுந்து போகாதபடிக்கு யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலக்கம் உண்டாக்குறதுனால அநேக தீட்டுப்படாத படிக்கும். ஒருவன் வேசி கலனாக ஒருவேளை போஷத்துக்காக தன் சிரேஷ்ட புத்திர படத்தை விட்டு போட்ட ஏசாவை சீர்கட்ட இராதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க. பட்சதான் ஆகணும். பட்சதான் வசனம் சொன்னாதான். ஆமா, வாசம் பண்ண ஒரு ஸ்தலத்தை கட்டுங்க. அந்த ஸ்தலத்துக்குள்ள என்ன பண்ணுங்க, கிருபாசன பெட்டிய வைக்கணும். அதுக்கு என்ன சொன்ன, இதயத்துல தேவனுடைய வார்த்தை என்ன பண்ணுங்க வைக்கணும். தேவையில்லாத அந்த கிருபாசனத்துக்குள்ளாக உடன்படிக்கை பெட்டியை தவிர அந்த கட்டளை தவிர வேற எதுவும் என்ன பண்ணக்கூடாதுங்க, இருக்கக்கூடாது. அப்போ நாம தேவையில்லாத வேற காரியத்தை என்ன பண்ணக்கூடாதுங்க,
ஆமா, இந்த சீரியலு, சினிமா, மத்தது இந்த காரியத்தெல்லாம் உள்ள அழுக்கு குப்பையெல்லாம் போயிட்டு என்ன பண்ணக்கூடாது, அதை போயிட்டு நொழிச்சு அதை என்ன பண்ண, அந்த உடன்படிக்கை பெட்டி என்ன பண்ணக்கூடாதுங்க, அந்த உடன்படிக்கை பெட்டி என்னத்தான் இருக்கணுங்க, அந்த பெட்டிக்குள்ள என்ன இருக்கணுங்க, கற்பனைகள் தான் இருக்கணும். தேவ வாக்கியத்தான் இதயத்தை என்ன பண்ணி வச்சுக்கணுங்க, எழுதி வச்சுக்கணும். அல்லேலூயா. தேவலாத்தாலும் தூக்கி வச்சுக்கிட்டு வரும்னா அப்பப்ப குப்பை வரும். ஆமா, அப்பப்ப என்ன பண்ணுங்க, எப்படி சட்டைய நான் வரும்போது என் வேட்டி பூசா கட்டின்னு வந்தேன், என் வண்டி கரையாக்கிடுச்சு, நான் என்ன பண்ண போயிட்டேன், இந்த கரை என்ன பண்ண போயிட்டேன், கழுவிடணும். இந்த கரை அடுத்த வாரம் இருக்காது. இந்த கரை அடுத்த வாரம் உதாரணத்துக்கு எப்படி எல்லாம் எனக்கு நடந்து பாருங்க, இதுக்காக நடந்துச்சா என்னன்னு தெரியல. என்ன பண்ணுங்க, கழுவிடணும். இயேசுவின் ரத்தத்தை என்ன பண்ணுங்க, இயேசுவின் ரத்தம் என்ன பண்ணுங்க, கழுவி சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தும். பாருங்க, இயேசுவின் ரத்தம் என்ன பண்ணுங்க, கழுவி சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தும். அப்படிதான் நம்ம ஒரு வண்டி நம்ம என்ன பண்றோம், குளிக்க போறா, வர தொல்ல ஒரு சொப்பு தண்ணி போறா, அப்படி இல்ல, வா ஊத்து போ, அப்படி இல்ல. என்ன பண்ண தெரியுமா, இயேசு ரத்தத்தை ஊத்தி தேய்ச்சி அதான் கழுவி பரிசுத்தப்படுத்துகிறார். பிரைஸ் தி லார்ட். அந்த 3 வார்த்தை ஒண்ணா இணைங்க, அப்பதான் பரிசுத்தம் முழுமை. இயேசு ரத்தத்தால கழுவி சுத்திகரித்து சுத்தம் பண்றத பத்தியா. ஐயோ ஏங்க சர்பெக்சல் சரி வரல, வேற என்னது, வேற என்ன லிக்விட் சொல்லுங்க, ஏரியல் போடுங்க, இது சரி வரல, எது விளம்பரம் பத்தல, என்ன எது நல்லா இருக்குது எது நல்லா இருக்குன்னு எனக்கு தெரியல, பெண்களுக்கு உங்களுக்கு தான் தெரியும். என்ன எதை நான் சொல்ல வரேன்னு சொன்னாக்கா, எதை சொல்ல வர சொன்னாக்கா, அவர் என்ன பண்றாருங்க, சுத்திகரிக்கிறார், நல்லா கழுவுறாரு. சுத்திகரித்து என்ன பண்றாரு, நம்மள பரிசுத்தப்படுத்துகிறார். இயேசு ரத்தம் சுத்திகரித்து கழுவி சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்துகிறார். ஆண்டவர்களை நன்றி சொல்லலாமா? ஆகையினால அப்படிப்பட்ட கிருபியை பெற்று நாம அந்த கிருபி என்ன பண்ணக்கூடாதுங்க, இந்த கிருபி என்ன பண்ணக்கூடாதா, கிருபியை எழுந்து போக கூடாது. எல்லாரும் ஆண்டவர் நோக்கி ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். நம் வாசம் பண்ண தேவன் வாசம் பண்ண ஒரு குடும்பத்தை என்ன பண்ணுங்க, கட்டணும். அப்ப நமக்குள்ளாக அந்த தேவாலயத்துக்குள்ளாக அந்த ஸ்தலத்துக்குள்ளாக என்ன 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 இருந்துச்சுங்க, அந்த ஸ்தலத்துக்குள்ள என்ன வச்சாங்க, நான் ஒண்ணு மட்டும் பார்த்தேன், அதை மட்டும் சொன்னா போதும், நிறைய வச்சாங்க ஆலயத்துக்குள்ள. அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துல என்ன உடன்படிக்கை பெட்டி, அது இதயமாக நினைச்சு கொள்ளுங்க. அந்த இதயத்தில் என்ன வைக்கணுங்க, தேவனுடைய வசனத்தை வைக்கணும். வசனம் வாசிக்கிறதாக மாறுங்க. ஆமா, व्यसனப்படுறாக இருக்க வேண்டாம். வசனத்தை என்ன பண்ணுங்க, வாசிச்சு கேட்டுக்கிட்டே இருங்க. படிக்காதவங்களுக்கு ஆடியோ பைபிள் கொடுத்திருக்கிறேன், கேட்டுக்கிட்டே இருங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமா, இப்படி தேவாலயத்துல ஒவ்வொரு பொருட்களுக்கும் ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு ஆவிக்குரிய அர்த்தம் நம்ம நடைமுறை வாழ்க்கையில செய்வதற்கு ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. நம்ம கத்தருக்கு சித்தமான வருகிற நாட்கள் அவர்களை குத்தி என்ன பண்ணலாம், பார்க்கலாம். தூபம் எதுக்கு, குத்துவிளக்கு எதுக்கு, ஆமா குத்துவிளக்கு வச்சு குத்துவிளக்கு வைக்கிறாங்க பாத்தீங்களா, இந்துல குத்துவிளக்கு வைக்கிறாங்க, தெரியாமலே வைக்கிறாங்க. அது ஏன் குத்துவிளக்கு வைக்கிறாங்கன்றத நான் சொல்றேன், அவங்களுக்கு வேணா தெரியாது. ஆமா, அது உண்மையா ஐருக்கு தெரிஞ்சோ அவரு ரைட்டா சொல்றாங்க தப்பா சொல்றேன் எனக்கு தெரியாது, ஆனா நான் ரைட்டா சொல்லுவேன். அல்லேலூயா. ஏன்னா தேவன் எனக்கு கரெக்டா சொல்லி வச்சிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஆமா, நம்ம அந்த குத்துவிளக்கு தூக்கி போட்டோம், ஆனா நாம குத்துவிளக்கு வைக்கிறோம். அந்த குத்துவிளக்கு எதை குறிக்குது, என்னதெல்லாம் இருக்குது, விளக்கு எதை குறிக்குது, இப்படி தேவாலயத்துல வைக்கப்பட்டிருக்கிற அப்போ எதை குறிக்குது, இன்னும் அந்த நிறைய மனுஷன் ஒவ்வொன்றுக்கும் ஆவிக்குரிய அர்த்தம் இருக்குதுங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. எல்லாவற்றையும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி ஸ்தோத்திரம் கர்த்தாவே. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya, ஹalleluya. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. சுருக்கமா யாராவது கர்த்தரை ஏற்படுற ஜெபம் பண்ணுங்க. நான் திருத்துக்கு போயிடலாம், திருக்க சேர்த்து ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைக்காக தேவனாய் கர்த்தர் குடும்பத்தை கட்டுகிற காரியத்தை பற்றி பேசுகிறேன். நான் உங்களுக்கு நன்றி சொல்கிறேன். நீர் எங்களோடு கூட எங்களுக்காக வாசிக்கிறீர்கள், எங்களை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறீர்கள், எங்களை நேசிக்கிறவராய் இருக்கிறீர்கள். அதோடு அதை கேட்டபடியே நாங்கள் எங்கள் குடும்பத்தை ஒன்று கொள்வதற்கான காரியத்தையும் கடவுள் மனைவிடத்தில் இருக்க வேண்டிய காரியத்தையும் அதற்காக நான் உங்களுக்கு நன்றி சொல்கிறேன். அதை நாங்கள் அத்தியாசப்படுத்த அறிவுரை இந்த வேலையில பத்திக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்தும்படி பரிசுத்த ஆவியானவர்தாமே எனக்கு தகுதிப்படுத்துகிறார். இந்த பந்தியில நாங்கள் பங்கேற்கவும் அதனால் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவும் முடிவின் பரிந்துரைக்கு நாங்கள் உங்களை தரிசிக்கவும் கட்ட சிறு செய்து
மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். ஆமென். ஹalleluya.